Alhamdulillah, salatu wassalamu ala rasulillah wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Fa'udhu billahi minash shaitanir rajim. Bismillahir rahmanir rahim. Alhamdulillahi rabbil alamin. Wassalatu wassalamu ala ashrafil mursalin sayyidina Muhammad wa ala alihi wa sahbihi ajma'in. Amma ba'd. Alhamdulillah sisters, நம்ம வந்து 74வது சூரா அல் முத்தஸ்ஸிர். இதில் வந்து மொத்தமாக 56 வசனங்கள் இருக்குது. மக்காவில் அருளப்பெற்ற சூரா. இதனுடைய அர்த்தம் என்ன அப்படின்னா, போர்த்தி இருப்பவர் அப்படின்னு அர்த்தம். திசார் அப்படின்னா மூடிக்கொண்டவர். அதாவது அல் முத்தஸ்ஸிர் அப்படிங்கிற வார்த்தை இருக்குது பார்த்திங்களா, அதில் திசார் அப்படின்னா மூடிக்கொண்டவர் அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். இல்லைன்னா ஆடைக்கு மேல் அணியும் குளிராடை அப்படின்னு ஒரு அர்த்தம் இருக்குது. போர்வை போர்த்தியவர் அப்படின்னும் இதை சொல்லலாம். இல்லைனா செல்வத்தை நிர்வகிப்பவர் அப்படின்னு கூட இதுக்கு ஒரு அர்த்தம் இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதில் வந்து போர்வை போர்த்தி இருப்பவர் அப்படிங்கிற அர்த்தத்தை தான் நமக்கு வந்து கொடுக்கணும். அல்ஹம்துலில்லாஹ். இதில் வந்து இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 38லேருந்து 48 வரைக்கும் பார்க்க போகிறோம். பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனஹ் இல்லா அஸ்ஹாபல் யமீன் ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன் அனில் முஜ்ரிமீன் மா ஸலககும் ஃபீ ஸகர் قالوا لم نكن من المصلين ولم نكن نطعم المسكين وكنا نخوض مع الخائضين وكنا نكذب بيوم الدين حتى أتانا اليقين فما تنفعهم شفاعة الشافعين. அல்ஹம்துலில்லாஹ். இப்போ நம்ம வந்து 38வது ஆயத்தை பார்க்கலாம். குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனஹ். குல்லு அப்படின்னா எவ்ரி அப்படின்னு அர்த்தம். எவ்ரி எல்லாமே. குல்லு அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொன்றுமே. ஓகேவா? எல்லாமே ஒவ்வொன்றுமே அப்படின்னு அர்த்தம். நஃப்ஸ் அப்படிங்கிறது ஆன்மா, சோல் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, ஆன்மா. பிமா கஸபத்து தான் செய்ததற்காக. ஓகே, தான் செய்ததற்காக. ரஹீனா பிடிக்கப்படும். ரஹீனா பிடிக்கப்படும், பிளெச் பண்ணுறது. ஓகேவா? கசபத் அப்படின்னா ஏர்ன் பண்ணது. இந்த உலகத்தில் வாழும்போது ஏர்ன் பண்ணியிருக்கோம் பார்த்திங்களா, என்னெல்லாம் வந்து செஞ்சுருக்குறோம் தான் செய்ததற்காக அப்படின்னா நம்ம என்னெல்லாம் செஞ்சுருக்குறோமோ அதுக்கு ரஹீனா அப்படிங்கும் போது அதாவது ரீட்டைன் ஆகிறது இல்லைனா பிடிக்கப்படுறது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கும். அதாவது ஒவ்வொரு மனிதனும் தான் சம்பாதித்ததற்கு பிணையாக இருக்கின்றான் அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்ததற்காக பிடிக்கப்படும். அதாவது விசாரிக்கப்பட்டு செயலுக்கு தகுந்த கூலி அதற்கு கொடுக்கப்படும் அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? அப்போ வந்து ரஹீனா அப்படிங்கிறது வந்து பிடிக்கப்படுறது, பிணையாளியாக்கப்படுறது, அப்புறம் ரீட்டைன் பண்ணப்படுறது. அதாவது நம்ம வந்து ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறோம். நம்ம செஞ்ச வேலைக்கு எல்லாமே நம்ம வந்து ஒரு பொறுப்பாளியாக அங்கே நிற்போம். ஓகேவா? அப்போ வந்து ஒவ்வொரு ஆன்மாவுக்குமே நம்ம செஞ்சதுக்கு தகுந்த மாதிரி அங்கே பிடிக்கப்படும் அப்படின்னு என்ன அர்த்தம்? விசாரிக்கப்படும். அப்போ நம்ம செஞ்ச செயலுக்கு தகுந்த கூலி அங்கே வந்து கொடுக்கப்படும். அப்போது நம்ம ஒவ்வொரு ஆளுமே எப்படி இருக்கோன்னா பிணையாளியாக இருக்கிறோம். இந்த உலகத்தில் வந்து பிணை அப்படிங்கும் போது என்ன சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால், ஒரு விஷயத்தை கொடுத்து இன்னொன்று வாங்கிக்கிறது. ஓகேவா? அதுதான் இப்போ வந்து ஒரு விஷயத்து மேலே பிணையாக்கப்படுறது அப்படின்னு சொன்னால், நீ இதை வந்து எடுத்துக்கோ, நான் இதுக்கு பதிலாக நான் வந்து எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது. அதாவது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் செய்தவற்றை கொண்டு பிணையாளியாக்கப்படுகிறது அப்படின்னு சொன்னால், இது வந்து ஒவ்வொரு ஆன்மா அப்படிங்கிறது மனிதனை தான் இது குறிக்குது. ஓகேவா? நஃப்ஸ் அப்படிங்கிறது இங்கே மனிதனை தான் குறிக்குது. மனிதன் அப்படிங்கிறது ஆண் பெண். ஓகேவா? மனிதனை இங்கே குறிக்குது. அது அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, எல்லாருமே அவங்க செயல்களுக்கு அவங்களே பொறுப்பாளியாக இருப்பாங்க, பிணையாளியாக்கப்படுவாங்க அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தம். சரியா? ஸோ இதை தான் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அதாவது நம்ம வந்து பிணையாளியாக்கப்படுறோம், விசாரிக்கப்பட்டு அந்த செயலுக்கு தகுந்த கூலி நமக்கு வந்து கொடுக்கப்படுது அப்படிங்கிறத நம்ம இதிலேருந்து நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம்.
அல்ஹம்துலில்லா. ஸோ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஒவ்வொரு மனிதனும் நம்ம இந்த உலகத்தில் என்னெல்லாம் சம்பாதிச்சோமோ அதுக்கு பகரமாக பிணையாக இருக்கிறான். இப்போ வந்து இந்த உலகத்தில் நம்ம பொருளாக வந்து பிணையாக கொடுக்கலாம். ஓகேவா, நான் இவ்வளோ கொடுக்குறேன், இந்த கைதியை என்கிட்ட விடுவிச்சிருங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி வந்து கைதியை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்க, ஒரு நாட்டுக்கும் சண்டை நடக்குது அப்படின்னு சொன்னால் அதில் உள்ள கைதிகளை பிடிச்சி வச்சுக்கிட்டாங்கன்னு சொன்னால் பிணை கைதிகளை வந்து வாங்குவாங்க. எப்படி வாங்குவாங்க? அவங்க வந்து எங்களுக்கு வந்து குரான் ஓதி தரணும், இல்லை அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய விஷயங்களை வந்து கொடுத்து அவங்கள வந்து விடுதலை செய்கிறது. ஓகேவா. ஸோ இப்போ வந்து குரான் ஓதி கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை அரபியை கற்றுக் கொடுக்குறதா இருக்கட்டும், இல்லை எழுத்து அந்த காலத்தில் வந்து அப்படி தான் பண்ணாங்க. பத்ரு போரில் வந்து பிணையாளிகள் வந்து அவங்கக்கிட்ட வந்து அவங்களுக்கு தெரிஞ்ச கல்வி ஞானத்தை வந்து அவங்க முஸ்லீம்ஸுக்கு கற்றுக் கொடுக்க சொன்னாங்க. அதுதான் அவங்களுக்கு பிணை அப்படின்னு ஆக்கப்பட்டிருந்துச்சு. அந்த மாதிரி வந்து அது பொருளாக இருக்கலாம், ஞானமாக இருக்கலாம், இந்த மாதிரி வந்து பிணையாக்கப்படும். இப்போது நமக்கு வந்து என்ன இதில் சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா இது வந்து ஒவ்வொரு நஃப்ஸுக்குமே வந்து அங்கே எப்படி இருக்குன்னா ஒரு பொறுப்பாளியாக இருக்கிறான். இந்த உலகத்தில் வந்து அவன் வந்து அவனோ அவளோ செய்த செயல்கள் இருக்குது, டீட்ஸ் இருக்குது. ஓகேவா. அது குட்டாக இருக்கலாம், இல்லை பேடாக இருக்கலாம், நன்மையாவோ தீமையாவோ செயல்கள் செஞ்சுருக்கலாம். அந்த செயல்கள் வந்து என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மறுமை நாளில் தான் அங்கே வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது அங்கே தான் வந்து கண்டிப்பாக அந்த செயல்கள் அத்தனையுமே ரிலீஸ் ஆக்கப்படுது. ஓகேவா. செயல்கள் அத்தனையுமே ரிலீஸ் ஆக்கப்படுது அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்ம வந்து நம்ம செஞ்ச செயல்கள் அப்படி அத்தனையுமே நம்ம பிறந்ததுலேருந்து இறப்பு வரைக்கும் உள்ள அத்தனை செயல்களுமே அங்கே ரெக்கார்டட். அப்போது அதில் வந்து ரிலீஸ் ஆக்கப்படுது, அது வந்து சேவ் பண்ணப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு வந்து யார் பொறுப்பாளி? செஞ்ச நம்ம தானே பொறுப்பாளி. அதுதான் அங்கே வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். அப்போது குல்லு நஃப்ஸின் ஒவ்வொரு நஃப்ஸுமே பிமா கசபத்து என்ன வந்து அங்கே சம்பாரிச்சாங்களோ, என்ன அவங்க செஞ்சாங்களோ, இந்த உலகத்தில் என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு ரஹீனா அவங்க வந்து ரீட்டைன் பண்ணப்படுவாங்க. அவங்க வந்து ரெஸ்பான்சிபிளாக இருப்பாங்க, அவங்க வந்து பொறுப்பாளியாக இருப்பாங்க, பிணையாளியாக்கப்படுவாங்க, அதாவது விசாரிக்கப்படுவாங்க. அவங்க விசாரிக்கப்பட்டு செயலுக்கு தகுந்த கூலி அவங்களுக்கு கொடுக்கப்படும் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இதெல்லாம் சொல்லிவிட்டு அடுத்த ஆயத்தில் பாருங்கள், இல்லா அஸ்ஹாபல் யமீன் அப்படின்னு சொல்கிறான். யாரை தவிர இப்போ ஒவ்வொரு ஆத்மாவும் அப்படின்னு சொல்லிட்டாங்களே, ஒவ்வொரு மனிதனுக்குமே இதுதான் நிலை. அது வந்து நான் ஏற்கனவே சொன்னேன், அரசனாக இருந்தாலும் சரி, ஆண்டியாக இருந்தாலும் சரி, ரொம்ப உயர்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, தாழ்ந்தவங்களாக இருந்தாலும் சரி, இதெல்லாமே இந்த உலகத்தில் அப்படி பிரிக்கப்பட்டிருக்கு. அப்படி தானே. ஸோ இப்படிப்பட்ட மனிதர்கள் அங்கே போனால் இப்படி தான் வந்து நடக்கும். விசாரிக்கப்படும், அவங்க செயல்களுக்கு தகுந்த கூலி கொடுக்கப்படும் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஆனால் இல்லா அஸ்ஹாபல் யமீன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு வார்த்தையை சொல்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? இல்லா அப்படின்னா தவிர அப்படின்னு அர்த்தம். இல்லானா தவிர. அஸ்ஹாபல் யமீன், அஸ்ஹாப் அப்படிங்கிறது வந்து கம்பானியன்ஸ் அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா, தோழர்கள். யமீன் அப்படின்னா வலது பக்கம். யமீன்னா என்ன? வலது பக்கம். அப்போது ரைட் ஹேண்ட் சைடு வலப்புறத்து தோழர்களை தவிர அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே ஒரு விஷயத்த சொல்கிறான். வலப்பக்கம் உள்ளவர்களை தவிர. அவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அவர்கள் தண்டிக்கப்பட மாட்டார்கள் அப்படின்னு அர்த்தம். அப்போது வலப்பக்கத்தார் அப்படின்னா என்ன அர்த்தம்? இப்போது அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒவ்வொரு நஃப்ஸ்ன்னு சொல்லிவிட்டு இந்த இடத்துல பாருங்களேன், இவங்களை மட்டும் எக்ஸப்ஷன் கொடுக்குறான். இவங்க மட்டும் எக்ஸப்ட் திஸ் பீப்புள், எக்ஸப்ட் த கம்பேனியன்ஸ் ஆஃப் த ரைட் அப்படின்னு சொல்கிறான். அப்போது ரைட் சைடில் உள்ளவங்க மட்டும்தான் அப்படின்னு சொல்லும்போது இவங்க என்ன பண்ணியிருப்பாங்க? அப்போ ரைச்சியஸ் டீட்ஸ் செஞ்சுருப்பாங்க. அது மட்டும் இல்லை, அவங்க ரெக்கார்டை ரைட் ஹேண்டில் வாங்கியிருப்பாங்க. சுப்ஹானல்லாஹ். அப்போது இப்படிப்பட்டவங்க என்னது, இவங்க வந்து இவங்களுக்கு தான் வந்து என்ன இருக்காது, அவங்க வந்து அவங்களுடைய விஷயத்துக்கு பொறுப்பாளியாவோ பிணையாளியாவோ ஆக்கப்பட மாட்டாங்க. எக்ஸப்ட் இவங்களை தவிர அப்படின்னு சொன்னால் என்ன இருக்கும்? வலது பக்கம் உள்ளவர்களை தவிர. அவர்கள் அப்போ என்னன்னா தண்டிக்கப்பட மாட்டாங்க அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. அவங்களுக்கு ரைட் ஹேண்டில் அவங்களுடைய ஏடுகள் கொடுக்கப்படுது. அப்படிப்பட்டவங்க தான் அந்த வலது பக்கத்தார். ஓகே. இறுதி நாளில் வலதுசாரியினர், வலது பக்கத்தார், வலது பக்கம் உள்ளவர்கள் அப்படின்னா என்ன அர்த்தம்? யமீன், அஸ்ஹாபல் யமீன் அப்படின்னா என்ன அர்த்தம்? அப்படின்னா இறுதி நாள், மறுமை நாளில், அதாவது அல்லாஹ்விற்கு வலப்பக்கத்தில் இருக்கக்கூடியவங்க. ஓகேவா. அவங்க தான் வலதுசாரியினர் அப்படின்னு சொல்கிறோம். இவங்களுடைய செயலேடுகள் இருக்குது பார்த்தீங்களா, கிதாபு, அது வந்து வலக்கரத்தில் இவங்களுக்கு கொடுக்கப்படும்.
ஓகே, இவங்க செய்கைகள் வந்து இறைவனுக்கு ரொம்ப 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 ப்ளீஸ் பண்ணப்பட்டதா, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொண்டவனா இந்த வந்து இந்த மாரியான மக்கள் இருப்பாங்க. அஸ்ஹாபுல் யமீன் இருப்பாங்க. உகப்புக்குரியவங்களா இவங்க இருப்பாங்க. ஓகேவா? அல்லாஹ்வுக்கு ரொம்ப நேசத்துக்குரியவங்களா இந்த வலப்பக்கத்தார் இருப்பாங்க. ஸோ இவங்க செஞ்ச குற்றங்குறைகளுக்காக பிடிக்கப்படவே மாட்டாங்க. இவங்களுக்கான கேள்வி கணக்கு வந்து ரொம்ப மேலே உள்ள மாதிரி ரொம்ப லேசானதாக கூட இருக்கும். சில பேருக்கு கேள்வி கணக்கே இருக்காது. சில பேருக்கு கேள்வி கணக்கு இருக்கும். சில பேருக்கு கடுமையான கேள்வி கணக்கு பிடிக்கப்படும். ஓகேவா? இதை பற்றி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது தொழுகையில் பிரார்த்திக்கும்போது அல்லாஹ் கிட்ட வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன கேட்பாங்க, அடிக்கடி என்ன கேட்பாங்க அப்படின்னு சொன்னால், இறைவா இலகுவான கேள்வி கணக்கே எனக்கு அருள்வாயாக அப்படின்னு கேட்பாங்க. ஓகேவா? இறைவா இலகுவான கேள்வி கணக்கே எனக்கு அருள்வாயாக அப்படிங்கிறது அதிகமாக வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கக்கூடிய ஒரு பிரார்த்தனையாக இருக்குது. இதை வந்து அடிக்கடி அல்லாஹ் கிட்ட கேட்பாங்க. அப்போ வந்து இதை பற்றி வந்து ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள பார்த்து கேட்குறாங்க, இலகுவான கேள்வி கணக்கு அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னு கேட்குறாங்க. அப்போது இறைவன் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதுக்கு என்ன பதில் தெரியுமா சொல்கிறாங்க, இறைவன் வந்து சில செயலேடுகளை வந்து ரொம்ப வந்து ஒரு கேஷுவலாக ஒரு மேலெழுந்த மாதிரி கவனிக்கிறான். சிலருடையதை வந்து எந்த ஒரு கேள்வி கணக்கும் கேட்காமலேயே விட்டுடுறான். இந்த முறையில் கேள்வி கணக்கு வந்து ரொம்ப ஈஸியாக இருக்கும். இப்படி இல்லாமல் ரொம்ப அழுத்தமாக கேள்வி கேட்கப்படுவோர் இருப்பாங்க. அவங்களுக்கு வேதனையில் அவங்க அகப்பட்டுக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. இது முஸ்னத் அஹ்மது கிதாபில் புகாரியில் பதியப்பட்டிருக்கிற செய்தியாக இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரி தன்மையுடையவங்க தான் வலதுசாரியினர், வலது பக்கத்தார். அதாவது சொர்க்கங்களில் இருப்பாங்க. ஓகேவா? இவங்க வந்து யார்? சொர்க்கங்களில் இருக்கக்கூடியவங்க. அல்ஹம்துலில்லாஹ். அதுக்கு அடுத்ததாக பாருங்கள், 40வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இங்கே என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஃபீ ஜன்னாத்தி யதசாஅலூன். அப்போது இவங்க வந்து எங்கே இருக்காங்க? ஜன்னால இருக்கிறாங்க. ஓகேவா? இவங்க வலதுசாரியினர் எங்கே இருக்காங்க? வலது பக்கத்தார் எங்கே இருக்காங்க? ஜன்னால இப்போ இருக்கிறாங்க. அவங்க வந்து இந்த 40வது ஆயத்தில் அல்லாஹ் சொல்கிறான், ஃபீ ஜன்னாத்தி யதசாஅலூன். ஃபீ ஜன்னாத் அப்படின்னா சொர்க்கங்களில் இருக்காங்க. ஓகேவா? சொர்க்கங்களில் தான் இருக்கிறாங்க. எங்கே இருக்கிறாங்க? இப்போ அந்த வலதுபாகத்தார் சொர்க்கங்களில் இருக்கிறாங்க. யதசாஅலூன். அங்கே என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, தங்களுக்குள் கேட்டுக்கொள்வார்கள் அப்படின்னு அல்லாஹ் சொல்கிறான். அவங்க அங்கே போயிட்டு கேட்டுக்குவாங்களாம். ஒருத்தவங்க கேட்டுக்குவாங்க. யதசாஅலூன் கொஷின் பண்ணிக்குவாங்க. ஓகேவா? அவர்கள் சொர்க்கச்சோலைகளில் இருப்பார்கள், எனினும் விசாரித்து கொள்வார்கள். விசாரிச்சுக்குவாங்க. யாரை பற்றி விசாரிப்பாங்க அப்படிங்கிறதும் ஒரு முக்கியமான விஷயம். ஓகேவா? யாரை பற்றி விசாரிப்பாங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்க? ஃபீ ஜன்னாத்தி யதசாஅலூன் ஆஸ்கிங் ஈச் அதர். ஒருத்தவங்க கேள்வி கேட்டுக்குவாங்க. ஜன்னால இருந்துட்டு என்ன கேட்பாங்க அப்படிங்கிறத பார்ப்போம். அவர்கள் சொர்க்கங்களில் தங்களுக்குள் கேட்டுக்கொள்வார்கள், விசாரித்து கொள்வார்கள் அப்படிங்கிற விஷயத்த அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கேட்குறான், சொல்கிறாங்க. ஓகே, இப்போது பாருங்கள் 41ல் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான்னா, அனில் முஜ்ரிமீன். இப்போது சொர்க்கத்துலேருந்து ஒருத்தவங்க கேட்டுக்குவாங்க இல்லையா? எதை பற்றி கேட்பாங்க அப்படின்னா, அனில் முஜ்ரிமீன். அனில்னா பற்றி அப்படின்னு அர்த்தம். பற்றி, அவர்களை பற்றி. ஓகே, அன் அப்படிங்கிறது வந்து பற்றி அப்படின்னு அர்த்தம். யாரை பற்றி கேட்குறாங்க? முஜ்ரிமீனை பற்றி கேட்குறாங்க. முஜ்ரிமீன்னா யார்? கிரிமினல்ஸு, குற்றவாளிகள், பாவிகள். இவங்களை பற்றி தான் கேள்வி கேட்டுட்ருக்கிறாங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க வந்து கேள்வி கேட்டு பேசிக்கிறாங்க. குற்றவாளிகளை குறித்து. ஓகேவா? அவங்களுக்குள்ளாரையே பேசிக்கிறாங்க. பாவிகளை பற்றி. ஓகேவா? சொர்க்கத்துக்குள்ளார சொர்க்கவாசிகள் கிட்ட ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க பார்த்து என்ன கேட்டுக்கிறாங்க? யாரை பற்றி கேட்டுட்ருக்காங்க? குற்றவாளிகளை பற்றி பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஓகே, குற்றவாளிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இந்த பேசினதை வச்சு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான் அப்படின்னு பாருங்கள். அவங்களுக்கு இப்போ நரகவாசிகளை காமிக்கிறான், பாவிகளை காமிக்கிறான், குற்றவாளிகளை காமிக்கிறான். இவங்க பேசிகிட்டு இருக்காங்க. ஏன்னா சொர்க்கத்துக்குள்ளார யார் இருப்பா? சொர்க்கவாசிகள் தான் இருப்பாங்க. அங்கே குற்றவாளிகள் இருக்க போகிறது இல்லை. அப்போது இந்த சொர்க்கவாசிகள் கிட்ட அவங்களுக்கு உள்ளுக்குள்ளார அவங்க கிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறாங்க. யாரை பற்றி பேசுகிறாங்கன்னா, குற்றவாளிகளை பற்றி பேசுகிறாங்க. இப்போது அதனால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன பண்ணுறான் அப்படின்னு சொன்னால், அந்த குற்றவாளிகள் கிட்டே அவங்கள வந்து பார்க்க வைக்கிறான். அவங்கக்கிட்ட பேசுகிற மாதிரி ஒரு ஒரு இதை வந்து உண்டாக்குறான் பாருங்கள். ஒரு சந்தர்ப்பத்தை அவங்களுக்கு உண்டாக்கி கொடுக்குறான் பாருங்கள். என்ன அப்படின்னு பாருங்கள். 42ல் மா ஸலககும் ஃபீ ஸகர். இப்போது அவங்கள பற்றி தானே பேசிகிட்டு இருந்தாங்க. இப்போ நேரடியாக பேச வைக்கிறான். ஓகேவா? குற்றவாளிகள் கிட்ட நேரடியாக பேச வைக்கிறான்.
மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். மானா என்ன, வாட் அப்படின்னு அர்த்தம். ஓகே, சலக்கக்கும் அப்படின்னா நுழைக்கிறது, உங்களை நுழைத்தது எது. மானா எது, வாட். சலக்கக்கும் அப்படின்னா உங்களை நுழைத்தது. ஓகேவா, அதில் லேண்டாக எப்படி லேண்ட் ஆனீங்க, இந்த நரகத்துக்குள்ளார எப்படி லேண்ட் ஆனீங்க, எது வந்து உங்களை வந்து அந்த அந்த இடத்துல லேண்டாக வச்சுச்சு. ஓகேவா, நுழைச்சிச்சு, எது வந்து உங்களை நுழைச்சிது. ஃபீ சக்கர். சக்கருங்கிறது நரகம். எப்படிப்பட்ட நரகம், சக்கர் நரகம். ஓகேவா, சக்கர் நரகத்துடைய பெயர் இல்லை, பல நரகத்தில் இது ஒரு பெயராக இருக்குது, சக்கர் அப்படிங்கிற ஒரு நரகம். அப்போது உங்களை சக்கர் நரகத்தில் நுழைய வைத்தது எது என்று கேட்பார்கள். அப்போது இவங்க இப்போ அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்கனவே வந்து போன ஆயத்தில் வந்து அனில் முஜ்ரிமீன், அவங்க ஒருத்தவங்க குற்றவாளிகளை பற்றி பேசிகிட்டு இருக்கிறாங்க. இப்போது டைரெக்டாக பேசுகிறதுக்காக ஒரு ஏற்பாடு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா செஞ்சு கொடுக்குறான். அதில் வந்து பார்த்திங்கன்னா மா சலக்கக்கும் ஃபீ சக்கர். இப்போது இந்த குற்றவாளிகள்கிட்டே இந்த சொர்க்கவாசிகள் டைரெக்டாக பேசுகிறாங்க. பாவிகளே, உங்களை சக்கர் நரகத்தில் நுழைச்சது எது அப்படின்னு கேட்குறாங்க. ஓகேவா, உங்களை வந்து இந்த சக்கர் நரகத்தில் நுழைவித்தது எது அப்படின்னு குற்றவாளிகளை பார்த்து இந்த சொர்க்கவாசிகள் அஸ்ஹாபுல் யமீன், ஓகேவா, வலது பக்கத்தார் வந்து கேள்வி கேட்குறாங்க. சுப்ஹானல்லாஹ். இப்போ பாருங்கள், காலு. ஓகே, காலு, இதுமே தான் முக்கியமான விஷயமே வரப்போகுது. இதுமே தான் ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம கேட்கக்கூடிய ஒரு நேரம், நமக்கு படிப்பினை எக்கச்சக்கமாக இருக்கக்கூடிய ஒரு விஷயங்கள். ஓகேவா, காலு. இப்போ காலு அப்படிங்கிறது யார் குறிக்குது, அவர்கள் சொன்னார்கள், அவர்கள் கூறினார்கள் அப்படின்னு வருது. தே வில் சே, அவங்க சொல்லுவாங்க. என்ன சொல்லுவாங்க, காலு. அவர்கள் அப்படிங்கிறது இங்கே நரகவாசிகளை, சக்கரில் உள்ள நரகவாசிகளை இங்கே குறிக்குது. லம் நகு மினல் முசல்லீன். லம் அப்படின்னா நெவர், இல்லவே இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, லம் நகு நாங்கள் இருக்கவில்லை. ஓகே, நாங்கள் இருக்கவில்லை. எதில் இருக்கலை, மினல் முசல்லீன் தொழுகையாளிகளில் நாங்கள் இருக்கவில்லை. அவர்கள் பதில் கூறுவார்கள், தொழுபவர்களில் நின்றும் நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு பதில் சொல்லுவாங்களாம். யார் சொல்வா, அந்த பாவிகள், குற்றவாளிகள், சக்கர் நரகவாசிகள், இவங்க வந்து சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க, முதல் விஷயம் இதில் 4 விஷயம் நமக்கு சொல்லி புரிய வைப்பாங்க. இவங்க நமக்கு சொல்லுவாங்க. ஓகேவா, அது என்னென்ன 4 விஷயம் அப்படிங்கிறத அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எடுத்து காமிக்கிறான். 1, லம் நகு மினல் முசல்லீன். ஓகே, அவங்க என்ன சொல்லுவாங்க, தொழுகையாளிகளில் நாங்கள் இருக்கவில்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இது முதல் விஷயம். 44வது ஆயத்தை பாருங்கள். வலம் நகூனு தஇமுல் மிஸ்கீன். மேலும், வலம் வானா மேலும், லம்மனா இல்லை, இருக்கவே இல்லை அப்படின்னு அர்த்தம். நகு, ஓகே, நாங்கள் இருந்ததில்லை, நாங்கள் இருக்கவில்லை. என்ன சொல்கிறாங்கன்னா, இன்னும் நாங்கள் இருக்கவில்லை. நுத்தஇமு உணவளிப்பவர்களாக. ஓகே, நுத்தஇமு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கவில்லை. யாருக்கு உணவளிப்பவர்களாக, அல் மிஸ்கீன் ஏழைகளுக்கு, மிஸ்கீன்களுக்கு, அன்றியும் ஏழைகளுக்கு நாங்கள் உணவும் அளிக்கவில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. இது 2வது விஷயம். ஃபஸ்ட்டு என்ன சொன்னாங்க, லம் நகு மினல் முசல்லீன். 2வது என்ன சொன்னாங்க, லம் நகு நுதஇமுல் மிஸ்கீன். ஓகே, 2 விஷயம் சொல்லியாச்சு. இப்போது 3வது விஷயமா என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். வகுன்னா என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் இருந்தோம். எப்படி இருந்தோம், நஹூது ஈடுபடுபவர்களாக. ஓகே, ஈடுபடுபவர்களாக இருந்தோம். எதில், மஅல் ஹாயிதீன் அப்படின்னா வீணான காரியங்களில் ஈடுபடுவோருடன். அப்போது வீணானவற்றில் மூழ்கி இருந்தோருடன் நாங்களும் மூழ்கி கிடந்தோம் அப்படின்னு யார் சொல்கிறா, இந்த பாவிகள், குற்றவாளிகள், முஜ்ரிமீன் சொல்கிறாங்க. ஓகே, வீணான காரியங்களில் ஈடுபடுவோருடன் சேர்ந்து நாங்கள் வீணான காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது, இது 3வது விஷயம் ஆயிடுச்சா. 4வது விஷயம் என்ன சொல்கிறாங்கன்னு பாருங்கள். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். 4வது விஷயம் என்ன சொல்கிறாங்க, வகுன்னா நாங்கள் இருந்தோம். எப்படி இருந்தோம், நுகذிபு பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம். ஓகே, நுகذிபு பொய்ப்பிப்பவர்களாக இருந்தோம். எதை பொய்ப்பிக்கிறாங்களா, பியௌமித்தீன் கூலி கொடுக்கக்கூடிய நாளை. ஓகே, டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை பொய்ப்பிக்கிறவங்களா நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நியாய தீர்ப்பு நாளை நாங்கள் பொய்யாக்கி கொண்டு இருந்தோம்.
கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை பொய்ப்பிப்பவர்களாக நாங்கள் இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த 4 விஷயத்தை தான் இந்த நரகத்தில் தள்ளப்பட்டவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த சக்கர் நரகத்துடைய குற்றவாளிகள், அவங்க இந்த முஜ்ரிமீன் அவங்க வந்து சொல்கிறாங்க. இந்த 4 விஷயத்தை தான் சொல்கிறாங்க. ஒன்று, நாங்கள் தொழுகிறவங்களா இல்லை. 2வது என்ன சொன்னாங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கவே இல்லை. ஓகே. 3வது விஷயமாக என்ன சொன்னாங்கன்னா, நாங்கள் வீணானவற்றில் மூழ்கி கிடந்தோம், மூழ்கி இருந்தவங்களோட மூழ்கி இருந்தோம். ஓகே. அடுத்தது 4வது விஷயமாக என்ன சொன்னாங்கன்னா, கூலி வழங்கக்கூடிய நாங்கள் வந்து பொய்யாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு இந்த 4 விஷயத்த நம்ம சொல்கிறோம். அவங்க வந்து நமக்கு சொல்கிறாங்க. அதாவது சொர்க்கவாசிகள் கிட்ட அந்த பாவிகள் வந்து சொல்கிறாங்க. ஏன் சொல்கிறாங்க? ஏன்னா சொர்க்கவாசிகள் கேட்டாங்க. ஓகேவா? இவங்கள பற்றி வந்து கேட்குறாங்க. சொர்க்கத்துக்கு போயிட்டு அவங்களெல்லாம் நல்லவங்கன்னு நினச்சிட்டு இருந்தாங்க இல்லையா, இந்த உலகத்தில் அவங்கெல்லாம் ஆளையே காணோம். சொர்க்கத்தில் தேடி பார்க்குறாங்க, ஆளை காணோம். அப்படிங்கும் போது அவங்கள பற்றி ஒருத்தவங்களுக்கு ஒருத்தவங்க விசாரிச்சுக்கிறாங்க. ஓகே. ஃபி ஜன்னாத்தி யதஸாஅலூன் விசாரிச்சுக்கிறாங்க. விசாரிச்சுக்கும் போதே யாரை பற்றி விசாரிச்சுக்கிறாங்கன்னா, அனில் முஜ்ரிமீன்களை பற்றி விசாரிச்சுக்கிறாங்க. கிரிமினல்ஸை பற்றி, குற்றவாளிகளை பற்றி, பாவிகளை பற்றி விசாரிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த விசாரிக்கும் போதே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஒரு ஏற்பாடு பண்ணுறான். டேரெக்டாகவே நீ பேசு, எதுக்கு விசாரிச்சுட்டு இருக்க, நீ டேரெக்டாகவே அவங்கள்ட்ட பேச அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஏற்பாடு பண்ணுறான். அப்போது இந்த நரகவாசிகளை நோக்கி இப்போது இந்த சொர்க்கவாசிகள் கேட்குறாங்க, மா சலக்கக்கும் ஃபீ சகர், ஏன் இந்த சகர் நரகத்துக்குள்ளார நீ எதுக்காக நுழைஞ்ச, எது ஒன்று நுழைச்சிச்சு, ஓகேவா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு காலு அவங்க பதில் சொல்கிறாங்க, நாங்கள் வந்து லம் நக்கு மினல் முசல்லீன், நாங்கள் வந்து தொழுகையாளிகளில் நாங்கள் இருக்கலையே, வலம் நக்கு நுத்இமுல் மிஸ்கீன், இன்னும் ஏழைகளுக்கு உணவளிப்பவர்களாக நாங்கள் இருக்கல, வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன், நாங்கள் என்ன பண்ணிட்டோம், வீணான காரியங்களில் ஈடுபட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா இந்த உலகத்தில், அவங்களோட சேர்ந்துக்கிட்டோம். சேர்ந்துட்டு சும்மா இல்லை, நாங்களும் வீணான காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தோம். அடுத்த ஒரு விஷயம் சொல்கிறாங்க. என்ன சொல்கிறாங்க? வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன், கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை பொய்ப்பிக்கிறவங்கள நாங்கள் இருந்துட்டோம். அந்த மறுமையினால், டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட்டை நாங்கள் வந்து என்ன பண்ணிட்டோம், பொய்ப்பிச்சிட்டோம் அப்படின்னு சொல்லுவாங்க. அதுக்கப்புறமா 47 பாருங்கள், ஹத்தா அதானல் யகீன், இது வந்து எது வரைக்கும் நாங்கள் இப்படி இருந்துட்டோம் தெரியுமா, எப்படி தெரியுமா, இந்த 4 விஷயத்தை எது வரைக்கும் நாங்கள் இருந்துட்டோம் தெரியுமா, ஹத்தா அன்டில் இறுதியாக எது வரைக்கும்னா, அத்தானல் யகீன், எங்களுக்கு மரணம் வந்தது. ஓகே. உறுதியான மரணம் எங்களிடம் வரும் வரைக்கும் இப்படித்தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு அவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. இந்த 4 விஷயமும் எப்படி இருந்தாங்க அப்படின்னு சொன்னால், சில பேர் வந்து இந்த தப்பு எல்லாமே செய்வாங்க, ஒரு காலகட்டத்தில் திருந்திக்குவாங்க, மாறிடுவாங்க. அதுக்கப்புறம் அவங்க காலம் முழுக்க இந்த 4 விஷயங்கள் செய்யாமல் இருப்பாங்க. ஆனால் இவங்க அப்படிலாம் இல்லை. இறக்குற தருணம் வரைக்கும், மரணம் வரைக்கும் இவங்க வந்து உறுதியாக இதில் வந்து இருந்திருக்காங்க, இந்த 4 விஷயங்களில் இருந்திருக்காங்க. ஓகேவா. ஹத்தா இறுதியாக, அன்டில் அப்படின்னு சொல்லுவோம், இது வரைக்குமே அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த வரைக்கும். அத்தானா அப்படின்னா எங்களுக்கு வந்தது. ஓகேவா. என்ன வந்தது? அல் யகீனு மரணம். யகீன் அப்படின்னா உறுதி அப்படின்னு அர்த்தம். ஓகேவா. உறுதி அப்படின்னு அர்த்தம். குர்ஆனில் பார்த்தீங்கன்னா இந்த யகீன் அப்படிங்கிறது மரணத்தையும் குறிக்கக்கூடியதாக வரும். ஏன் அப்படின்னு சொன்னால், அதாவது கண்ணால் உறுதியாக பார்த்து நம்பக்கூடிய ஒரு விஷயம், உலகத்தில் எல்லாருமே அக்செப்ட் பண்ண ஒரு விஷயம், யாருமே வந்து மரணத்தை மறுக்கவே இல்லை, அப்படி தானே. அப்போது இது உறுதியான, எந்த மனிதராலுமே மறுக்காத ஒரு விஷயம், கண்ணு முன்னாடி நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான் மரணம் அப்படிங்கிறது. அதனால தான் இந்த யகீன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பயன்படுத்தியிருக்கான். மறுமைக்கு இந்த வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்காது. ஏன்னா மறுமையை வந்து நிறைய பேர் வந்து அக்செப்ட் பண்ணுறாங்க, நிறைய பேர் நிராகரிக்கிறாங்க, அப்படி தானே. ஆனால் மரணத்தை மட்டும் பாருங்கள், எல்லாருமே, அது முஸ்லீம்ஸோ நான் முஸ்லீம்ஸோ யாராக இருந்தாலும் சரி, எல்லாருமே மரணத்தை மறுக்கவே முடியாது, மறுக்கவும் மாட்டாங்க. எல்லாருக்குமே தெரியும் இது உறுதியாக நடக்க போகிற ஒன்று அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா உறுதி அப்படிங்கிற இந்த வார்த்தையை பயன்படுத்தியிருக்கான். அல் யகீன்னா மரணம் அப்படிங்கிறது இங்கே குறிக்குது. உறுதியான மரணம் எங்களிடம் வரும் வரையில் இப்படி தான் நாங்கள் இருந்தோம் அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. ஓகேவா. அடுத்தது பாருங்கள், 48 அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா என்ன சொல்கிறான் அப்படின்னு பாருங்கள். ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன், இப்படிப்பட்டவங்களுக்கு என்ன நடக்கும், ஃபமா, ஸோ அதனால் என்ன நடக்கும், ஃபமா தன்ஃபஉஹும், அவர்களுக்கு வந்து பலனே அளிக்காது, தன்ஃபஉஹும் அவர்களுக்கு பலன் அளிக்காது, மாங்கிறது பலன் அளிக்காது இல்லை அப்படின்னு அர்த்தம். வெறும் தன்ஃபஅஹும் அப்படின்னா பலன் அளிக்கும் அப்படின்னு அர்த்தம்.
மா தன்ஃபஉஹும் அப்படின்னா அவர்களுக்கு பலனளிக்காது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? முன்னாடி போட்டிருக்கிற அந்த அப்படிங்கிறது அதனால், இந்த மேலே உள்ள விஷயங்கள்னால, ஓகேவா, சொல்லப்பட்டிருக்கு இல்லையா, இதனால் அவங்களுக்கு பலனளிக்காது. எது பலனளிக்காது? ஷஃபாஅத்து, பரிந்துரை பலனளிக்காது, பயனளிக்காது. ஓகேவா? ஷாஃபிஈன், பரிந்துரை செய்பவர்களின். ஆகவே சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் அவர்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லிட்டான். அப்போது சிபாரிசு செய்வோரின் எந்த சிபாரிசும் அவர்களுக்கு பயனளிக்காதுன்னா என்ன அர்த்தம்? இப்போது இவங்க இந்த குற்றவாளிகள் இருக்காங்க பார்த்தீங்களா, இவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க மேலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பொருந்தி கொள்ளவே இல்லை. அதனால் யாருடைய சிபாரிசும் இவங்களுக்கு எந்த ஒரு பயனுமே அளிக்க போகிறது கிடையாது. ஓகேவா? அதை தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்துக்கெல்லாம் நமக்கு சொல்லி புரிய வைக்கிறான். சுப்ஹானல்லாஹ். இப்போ நம்ம கொஞ்சம் இன்ஷா அல்லாஹ் படிப்பினையோட கொஞ்சம் டீட்டெயில்டாக பார்ப்போமா? இதில் பாருங்கள், இந்த குற்றவாளிகளை பற்றி அவங்க சொர்க்கவாசிகள் கேட்டுட்ருக்காங்க. அதாவது அஸ்ஹாபுல் யமீன் இந்த முஜ்ரிமீன்களை பற்றி கேட்குறாங்க இல்லையா? அப்போது இந்த சக்கர் நரகத்தில் நுழைவிச்சது எது அப்படிங்கிறத கேட்கும்போது அவங்க பதில் சொல்கிறாங்க இல்லையா? அந்த பதில்லேருந்து தான் நம்ம இன்ஷா அல்லாஹ் இப்போ பார்க்க போகிறோம். ஓகே, இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்க தொழவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தொழுறவங்களாக இல்லாமல் இருந்தோம். உலகத்தில் வாழ்கிற காலம் வரைக்குமே இந்த தொழுகை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அத்தியாவசியமானது, இன்றியமையாதது இல்லையா? ஏன்னா அது ஒரு வணக்கம், ஒரு இபாதா. இதை நாங்கள் நிறைவேற்றவே இல்லை. தொழுவோரோட கூட்டத்தில் நாங்கள் இருக்கவே மாட்டோம், அதில் சேரவே மாட்டோம். நாங்கள் ஏழைகளுக்கு உணவே அளிக்கலை. பொருளாதார வசதி எங்ககிட்ட இருந்தாலும் ஏழை எளியோர், திக்கற்றோர் இவங்களுக்கெல்லாம் நாங்கள் உணவே கொடுக்கல அப்படின்னு இவங்க சொல்கிறாங்க. இந்த முதல் 2 விஷயம் இருக்குது பார்த்தீங்களா? லம் நகு மினல் முசல்லீன் வலம் நகு நுத்இமுல் மிஸ்கின். இந்த 2 விஷயம், ஒன்று முசல்லீன் அப்படின்னு சொல்லும்போது தொழுகிறது, இது உடல் சம்மந்தப்பட்ட ஒரு இபாதா. அடுத்தது பாருங்கள், நுத்இமுல் மிஸ்கின், மிஸ்கின்களுக்கு உணவளிக்கிறது அப்படிங்கிறது இது பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு வணக்கம். ஓகே, இது ஒரு பொருளாதார சம்மந்தப்பட்ட ஒரு இபாதத்து. அப்போது ஆன்மீக ரீதியாகவும் சரி, பொருளாதார ரீதியாகவும் சரி, அப்படிப்பட்ட ஒரு வணக்கம். அது உடல் சார்ந்தும் இருக்கும், செல்வம் சார்ந்தும் இருக்கக்கூடிய ஒரு வணக்கம். இதில் எவ்வளவு ஒரு பொடுபோக்காக இந்த உலகத்தில் வாழ்ந்துட்டுருக்குறோம் அப்படிங்கிறத உணர்த்தக்கூடிய ஒரு வசனங்களாக இருக்குது. ஸோ இதை ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம உன்னிப்பாக கவனிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்குது. இந்த 2 வணக்கங்களுமே மனிதன்கிட்ட கண்டிப்பாக இருக்கக்கூடிய ஒரு வணக்கமாக இருக்கணும். ஏன்னா அப்போ தான் ஒரு பூரண மனிதனாக இருக்க முடியும் இல்லையா? ஃபஸ்ட்டு நம்ம தொழுகை மூலமாக இறைவனை கௌரவப்படுத்துகிறோம், இறைவனை நம்ம வணங்குகிறோம். அப்போது இறைவன் ஒருத்தன் இருக்கிறான், அவன் தான் வணக்கத்திற்கு தகுதியானவன் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவை நம்ம கௌரவப்படுத்துகிறோம். அப்போது நம்ம தொழுகணும் கண்டிப்பாக. இன்னொன்று என்ன அப்படின்னு சொன்னால் தர்மம் செய்யணும், அல்லாஹுக்காக தர்மம் செய்யணும், அல்லாஹ்வின் பாதையில் தர்மம் செய்யணும். அப்படிங்கும் போது இதில் என்ன விஷயம் அடங்குது அப்படின்னு சொன்னால், மனிதன் இன்னொரு படைப்பு மேலே அன்பு காட்டுவான் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது மனிதன் இன்னொரு மனிதன் மேலே அன்பு காட்டுவான். அப்போது அவங்க ஏழைகள், திக்கற்றோராக இருப்பாங்க, ரொம்ப எளிமையானவங்களாக வாழ்வாங்க. இவங்களுக்கு எல்லாமே நம்ம உதவி செய்யணும், தர்மம் செய்யணும், அல்லாஹ்வின் பாதையில் நம்ம அவங்களுக்காக செலவு செய்யணும். ஸோ இப்படி இதெல்லாமே என்னன்னு பார்த்திங்கன்னா, அல்லாஹ் நம்ம திருப்திப்படுத்தக்கூடிய ஒரு இபாதாக்கள். அல்லாஹ் நம்ம மேலே பொருந்தி கொள்ளணுமா, அப்போ நம்ம இந்த இபாதத்துக்கெல்லாம் நம்ம கண்டிப்பாக செய்யணும். அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால், தொழுகை அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா அதில் எக்கச்சக்கமான பலன்கள் நமக்கு இருக்குது. இந்த மினல் முசல்லீன் அப்படின்னு சொல்லும்போது எல்லா அறிஞர்களுமே என்ன சொல்கிறாங்கன்னா, இது 5 கால தொழுகையை தான் குறிக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது வக்து கரெக்டாக நம்ம 5 வக்தும் தொழுதரணும், முறைப்படி தொழுதரணும், தவறாமல் தொழுதரணும் அப்படிங்கிறது தான் இங்கே நமக்கு குறிக்குது அப்படிங்கிறது தான் அறிஞர்களுடைய கருத்தாக இருக்குது. இந்த மாதிரி நம்ம விடாமல் 5 வக்து கரெக்டாக நம்ம பேணி தொழுதோம் அப்படின்னு சொன்னால், அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு ரொம்ப நெருக்கமானவனாக இருக்கிறான் இல்லையா? அவன் நம்மளை ரொம்ப நேசிக்கிறான். நம்மளுடைய உடல் ஆரோக்கியத்தையும் மனது ஆரோக்கியத்தையும் உடல் சார்ந்த விஷயங்கள் எல்லாத்தையுமே அவன் கவனிச்சுக்குவான். மலக்குகள் நமக்காக பாதுகாப்பு அளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. நம்மளுடைய வீடு எப்படி இருக்கும்? பரக்கத்து பொருந்திய வீடாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய முகத்தில்
ரொம்ப பயசாக, ரொம்ப வந்து ஒரு நல்லோருடைய சின்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நூறு நம்ம முகத்தில் வந்து தோற்றமளிக்கும். ஓகேவா? அப்படிப்பட்ட ஒரு தோற்றத்தோட நூறோடவே நம்ம இருப்போம். சுப்ஹானல்லாஹ். நம்ம இதயம் எப்படி இருக்கும்? ரொம்ப இரக்க குணம் பொருந்தியதாக இருக்கும். அப்படி அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஆக்கிடுவான். அது மட்டும் இல்லாமல் மறுமையில் நமக்கு என்ன பலன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்படி ஒரு மின்வெட்டு மாதிரி நரகத்துக்கு மேலே போடக்கூடிய அந்த சிராத் அப்படிங்கிற அந்த பாலத்தை வந்து மின்வெட்டு மாதிரி உடனே நம்ம வந்து கடந்துருவோம், சொர்க்கத்துக்கு போயிடுவோம். அது மட்டும் இல்லை, நரகத்தை விட்டு நம்ம வந்து காப்பாற்றப்படுவோம். அது மட்டும் இல்லை, எந்த ஒரு துக்கமுமோ பயமோ நமக்கு வந்து இருக்கவே இருக்காது. நம்ம வந்து நல்லடியார்களோடு நம்ம வந்து சேர்ந்துருவோம். சுப்ஹானல்லாஹ். இத்தனை விஷயங்கள் நமக்கு வந்து பலனளிக்கக்கூடியதாக இருக்குது இந்த தொழுகை மூலமாக. சுப்ஹானல்லாஹ். ஸோ அப்படிப்பட்ட ஒரு தொழுகையை நம்ம வந்து பேணி வாழணும் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கணும். இப்படிப்பட்டவங்க யாராக இருப்பாங்க அப்படின்னா வலப்புறத்தார் இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அப்போது ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தேடிக்கொண்டதற்கு பிணையாகும் அப்படின்னு சொல்லும்போது, மறுமை நாளில் ஒவ்வொரு ஆன்மாவும் தான் தேடிக்கொண்ட பாவச் செயலுக்கு பிணையாக்கப்படுது. இப்போ வந்து இதில் பார்த்திங்கன்னா வலப்புறத்தாரை தவிர அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்லியிருக்கிறான். அப்போ அந்த வலப்புறத்தார் வந்து கண்டிப்பாக எப்படி இருந்திருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 4 விஷயங்கள் அவங்கள்ட்ட இருந்திருக்காது. என்ன, அவங்க கண்டிப்பாக 5 வேளை தொழுவக்கூடியவங்களாக இருப்பாங்க, ஏழை எளியோருக்கு உணவளிக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க இல்லையா? சுப்ஹானல்லாஹ். அவங்க வீண் பேச்சிலலாம் ஈடுபடாமல் அவங்க பாட்டுக்கு இபாதத்தை செஞ்சுட்டு கரெக்டாக அவங்க வந்து கரெக்டாக அமல்களில் வந்து செஞ்சுட்டு வாழ்ந்துட்டுருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் கூலி கொடுக்கப்படக்கூடிய அந்த நாளை நினச்சி பயந்து வந்து வாழ்ந்துட்டுருப்பாங்க. இறைவன் மேலே அச்சம் கொண்டு அவங்க வாழ்ந்துட்டுருப்பாங்க இல்லையா? அவங்க தான் யார்? அஸ்ஹாபுல் யமீன், வலப்புறத்தார். இவங்க வந்து சொர்க்கச்சோலைகளில் இருக்கிறாங்க. அப்புறமா வந்து குற்றவாளிகளை பற்றி அவங்க விசாரிச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் அவங்க குற்றவாளிகள்கிட்டயே டைரெக்டாக கேட்குறாங்க. என்ன கேட்குறாங்க? உங்களை நரகத்தில் தள்ளியது எது அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு வந்து இந்த வலப்புறத்தார் வந்து சொர்க்கச்சோலைகளில் அவங்க மாளிகைகளில் இருந்துக்கிட்டே நரகத்துக்கு கீழே அந்த அடுக்குகளில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. ஓகேவா? அவங்க என்ன பண்ணுறாங்க? சொர்க்கச்சோலைகளில் அவங்க மாளிகைகளில் இருந்துக்கிட்டு நரகத்தில் கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய அந்த குற்றவாளிகள்கிட்ட, சக்கர் அப்படிங்கிறது கீழ் அடுக்கில் இருக்குது, நரகத்துடைய கீழ் அடுக்கு, அதில் இருக்கக்கூடிய குற்றவாளிகள்கிட்ட விசாரிக்கிறாங்க. அப்படி ஒரு சிச்சுவேஷனை, சூழலை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஏற்படுத்தி காமிக்கிறான் பாருங்களேன். சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போ அவங்க என்ன சொல்கிறாங்க? நாங்கள் தொழவே இல்லை, நாங்கள் தொழுவோராக இருக்கவே இல்லை, ஏழைகளுக்கு உணவளிப்போராக இருக்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? அப்போ நாங்கள் வந்து எங்கள் இறைவனை வந்து வழிபடவே இல்லை, அவனுடைய படைப்புகளாக இருக்கக்கூடிய அந்த சக மனிதர்களுக்கு நாங்கள் உதவவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படிலாம் சொல்லிவிட்டு வேறு என்ன செஞ்சாங்களாம்? நாங்கள் இதெல்லாம் செய்யலை அப்படின்னு 2 விஷயம் சொன்னாங்களா? வேறு என்ன செஞ்சாங்களாம்? வீண் வேலைகளில் மூழ்கிட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா? அவங்களோட நாங்களும் மூழ்கி கிடந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. எங்களில் யார் வந்து வழி பிறந்தோராக இருந்தாங்களோ அவங்களோட சேர்ந்து நாங்களும் வழி பிறந்துடுவோம், அப்படி தான் நாங்கள் அங்கே இருந்தோம், இந்த பூமியில் அப்படி தான் நாங்கள் வாழ்ந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டுமா? நாங்கள் மறுமையை நம்பவே இல்லை. இந்த உலகத்தில் செய்யக்கூடிய எல்லா செயல்களுக்கும் நமக்கு ஒரு பிரதிபலன் இருக்குது, பிரதிபலன் அளிக்கக்கூடிய அந்த மறுமை நாள்னு ஒன்று இருக்குது, அதை நம்ப மறுத்துட்டோமே. அதே நிலையிலேயே எங்களுக்கு உறுதி வந்துருச்சு. அதே நிலையிலேயே அப்படிப்பட்ட அந்த மாதிரி நாங்கள் மறுத்த நிலையிலேயே எங்களுக்கு என்ன வந்துருச்சு? உறுதி வந்துருச்சு. உறுதினா என்ன? யக்கீன்னா என்ன? மரணம் வந்துடுச்சு. உறுதி, யக்கீன் அப்படிங்கிறது இறப்பை தான் இது குறிக்குது. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா 46, 47 இதை சொல்கிறான் இல்லையா? அதே மாதிரி 15வது சூறால 99வது ஆயத்தில் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான், உமக்கு இறப்பெனும் உறுதி வரும் வரை உம்முடைய இறைவனை நீர் வழிபடுவீராக அப்படின்னு அதில் சொல்லியிருப்பான். அதே மாதிரி ஒரு ஹதீஸும் இருக்குது. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க, நிச்சயமாக அவருக்கு, அதாவது உஸ்மான் பின் மதுஊன் அப்படிங்கிறவருக்கு மரணம் எனும் உறுதி வந்து விட்டது அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேவா? அப்போது இந்த உறுதி அப்படிங்கிற யக்கீன் அப்படிங்கிற வார்த்தை வந்து குர்ஆன் ஹதீஸில் வந்து பயன்படுத்தப்பட்டிருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், பரிந்துரை உங்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சொல்கிறான். அப்போது பரிந்துரையாளர்களின் பரிந்துரை அங்கே அவர்களுக்கு பயனளிக்காது. ஓகேவா? அதாவது இந்த குவாலிட்டிஸ், இந்த 4 குவாலிட்டிஸ் இருக்குது பார்த்தீங்களா? இந்த பண்புகள் யார்கிட்டலாம் இருக்குதோ அவங்களுக்கு வந்து மறுமை நாளில் யாருடைய பரிந்துரையும் பயனளிக்காது. அவங்களுக்கான தகுதியான ஆளுக்கே வந்து பரிந்துரை வந்து பயனே அளிக்காது. தகுதியான ஆள் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பாங்க. இப்போ வந்து உதாரணத்துக்கு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய தந்தையுடைய சகோதரர் தான் அபூ லஹபே. ஆனால் அபூ லஹபுக்கு என்ன கிடைக்கும்? பரிந்துரை கிடைக்குமா? அது மட்டுமா? அபூ தாலிபு
அவர்கள் தானே நான் வந்து இவங்களுக்காக நான் தான் எல்லாமே வந்து அவங்களுக்காக செஞ்சேன். நான் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட்டா இருந்தேன். அவங்க தாவா பண்ணுறதுக்கு எல்லாமே நான் தான் வந்து கூடவே உறுதுணையா இருந்தேன் அப்படின்னு சொன்னாலும், பரிந்துரை கிடைக்குமா? அபூ தாலிபுக்கே கிடைக்காது. அபூ லஹபுக்கெல்லாம் கிடைக்காது. ஸோ, இப்படிப்பட்டவங்களுக்கு எப்பேற்பட்டவங்களா இருந்தாலும் சரி, நான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய குடும்பத்து உறுப்பினரு, எனக்கு வந்து ஈஸியா பரிந்துரை வேணும் அப்படின்னு சொல்லி எஸ்கேப் ஆக முடியுமாங்க? முடியவே முடியாது. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அப்போது தகுதியான ஆளுக்கே பரிந்துரை பயன் தராது. அந்த மாதிரி ஒரு பயன் வந்து தகுதியான ஆள், அதாவது தகுதியான ஆள் அப்படின்னு சொல்லும்போது, அங்கே வந்து கொஞ்சமாவது வந்து கொஞ்சம் என்ன சொல்கிறதுனா, கொஞ்சம் குவாலிட்டிஸ் இருக்கணும். அது என்ன அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் அப்புறம் நான் சொல்கிறேன். அப்போது அங்கே வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கான ஒரு குவாலிட்டிஸ் கொஞ்சமாவது இருக்கிறவங்களுக்கு பரிந்துரை பயன் தரும். அதுவும் எப்படின்னா, அந்த பரிந்துரை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பெர்மிஷன் கொடுக்கணும். பெர்மிஷன் கொடுக்குறவங்க மட்டும்தான் பரிந்துரை செய்ய முடியும். அதுவும் ஒரு முக்கியமான விஷயமா இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா, இறை மறுப்பாளராக யார் வந்து அல்லாஹ்வை சந்திக்கிறாங்களோ, அவருக்கு வந்து கண்டிப்பாக டவுட்டே இல்லாமல் நரகம் கிடைக்கும். அங்கே தான் அவங்க நிரந்தரமாக இருப்பாங்க அப்படிங்கிறதும் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இதில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், நாங்கள் வந்து வீணான இதில் வந்து மூழ்கி இருந்தோம் அப்படின்னு சொன்னாங்க இல்லையா? ஓகே, வீணான விஷயங்களில் நாங்கள் மூழ்கி இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? இது முக்கியமாக நம்ம வந்து ஃப்ரெண்ட்ஷிப் வந்து மெயின்டைன் பண்ணுறது, ரிலேட்டிவ்ஸோட எப்படி இருக்கிறது அப்படிங்கிறதுக்கு உண்டான படிப்பினை இதில் கண்டிப்பாக இருக்குது. அதாவது சகவாசம் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா? அது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். நம்ம யாரோட இருக்கிறோம்? இப்போ வந்து ஒவ்வொரு மனிதனுடைய சொல், செயல், எண்ணம் இது இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து சரியானதாக இருக்கணும் அப்படிங்கிறது தான் ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இந்த உலகத்தில் பார்க்கப்படுது. அப்படி தான் நம்ம வந்து பார்க்கணும் இல்லையா? நம்ம கூட இருக்கிறவங்களுடைய சொல், செயல், எண்ணம் எப்படி இருக்குது? ஒரு நாளைக்கு எவ்ரிடே நான் சொல்கிறேன், காலைல எழுந்ததுலேருந்து இரவு வரைக்குமே ஒரு நாளைக்கு என் கூட இருக்கிறவங்க, என் குடும்பத்தாராக இருக்கலாம், என் உறவினர்களாக இருக்கலாம், என் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். இதில் யார் பெஸ்ட்டு அப்படிங்கிறத ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம் நீங்கள். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் யாரோட ரொம்ப நெருக்கமாக இருக்கணும், யாரோட தள்ளி இருக்கணும் அப்படிங்கிறத ரொம்ப ரொம்ப ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடலாம். எப்படி அப்படின்னு நினைக்கிறீங்களா? இப்போது ஒருத்தவங்களுடைய சொல், செயல், எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா? இது வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு சொன்னால், அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்கள் செய்கிறாங்களா? அல்லாஹுக்கு பொருத்தமான சொல்கிறாங்களா? அல்லாஹுக்கு பொருத்தமான எண்ணம் கொள்கிறாங்களா? அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டாலே நமக்கு தெரிஞ்சு போயிடும், இவங்க சரியான ஆள் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போது சில பேர் இருப்பாங்க, அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்கள் செய்ய மாட்டாங்க, அல்லாஹுக்கு பொருத்தமான சொல்ல மாட்டாங்க, அல்லாஹுக்கு பொருத்தமான எண்ணத்தை எண்ண மாட்டாங்க. அப்படிப்பட்டவங்களோட நம்ம தள்ளி இருந்துக்கணும். இதுதான் ரொம்ப ரொம்ப சாதாரண ஒரு விஷயம். இது ஒரு டிப்ஸாக எல்லாருமே இன்ஷா அல்லாஹ் எடுத்துக்கோங்க. இது கண்டிப்பாக நம்ம வந்து ஒவ்வொருத்தவங்களும் வாழ்க்கையில் நோட் பண்ணணும். இப்போது நல்லவரோட சகவாசம் அப்படிங்கும்போது அவங்களோட நம்ம இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நற்பண்புகள் நமக்கு கிடைக்கும் இல்லையா? தீயோரோட சகவாசம் எப்படி இருக்கும்? கண்டிப்பாக நமக்கு வந்து அவங்களுடைய பேட் குவாலிட்டிஸை நம்மக்கிட்ட அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும். ஸோ அதனால் நம்ம வந்து ரொம்ப வந்து தப்பான செயல்கள் செய்கிறதுக்கு ஒரு வாய்ப்பாக அமைஞ்சிரும் இல்லையா? அப்போது நல்லவங்களோட இருந்தோம் அப்படின்னு சொன்னால் நல்ல காரியங்கள் நிறையா செய்வோம். நல்ல குட் குவாலிட்டிஸை நமக்கும் அது வந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆகும், ஒரு கண்டேஜியஸ் ஆகும், ஒரு கைண்ட்னஸ் நமக்கு கிடைக்கும். அவங்கக்கிட்ட என்னெல்லாம் குட் குவாலிட்டிஸ் இருக்கோ அது அப்படியே நமக்கும் வந்து தொத்திக்கும் இல்லையா? ஸோ இப்போ வந்து ஒருத்தவங்க வந்து ஈமானை அதிகரிக்க செய்கிறாங்களா, எனக்கு தினமுமே புதுப்பிக்க செய்கிறாங்களா, இல்லை தினமுமே எனக்கு வந்து அதை வந்து உறுதிப்படுத்துகிறாங்களா அப்படிங்கிற விஷயங்கள் எல்லாமே இருக்குது. அதே சமயத்தில் இந்த துனியா வாழ்க்கையில் என்ன மூழ்கடிக்கிறாங்களா, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறாங்களா, அவதூறு சொல்கிறாங்களா, புறம் பேசுகிறாங்களா, இந்த மாதிரியான விஷயங்களும் நம்ம வந்து கண்டுபிடிச்சிடலாம், ஈஸியாக கண்டுபிடிக்கலாம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்காங்க? அல்லாஹுக்காக ஒருத்தவங்களை வந்து நீங்கள் நேசிங்க, ஓகேவா? அல்லாஹ்விற்காக ஒருவனை நேசித்துக்கொள், அல்லாஹ்விற்காக ஒருவனை வெறுத்து விடு அப்படின்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. இது வந்து புகாரில கிதாபில் பதியப்பட்ட ஒரு செய்தி. அப்போது அல்லாஹுக்காக ஒருத்தவங்களை வந்து நம்ம நேசிக்கணும், அல்லாஹுக்காகவே ஒருத்தவங்களை வந்து நம்ம வெறுத்துடணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது ஒருத்தவங்களை வந்து ஃப்ரெண்ட் ஆக்கிக்கிறதோ எப்படி இருக்கணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி அல்லாஹுக்கு பொருத்தமான செயல்கள் செய்யக்கூடியவங்களாக இருக்கணும். அவங்க தான் வந்து குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை அவங்களோட தான் நம்மளால் குட் ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ண முடியும் இல்லையா? அதனால் நமக்கு பல நன்மைகளும் நமக்கு கிடைக்கும். ஸோ அந்த மாதிரி நல்ல நண்பனை, நல்ல தோழியை நம்ம வந்து தேர்ந்தெடுத்துக்கணும். ஏன்னா இப்போ நம்ம மட்டும் நேசிக்கப்படுறது கிடையாது, அந்த நம்மளுடைய தோழியோ நண்பனோ அவங்களும் நேசிக்கப்படுவாங்க. யாரால்? அல்லாஹுவால்.
அல்ஹம்துலில்லா. அப்போது அல்லாஹுக்கு பொருந்தாத செய்கைகள் செய்கிறாங்க பார்த்தீங்களா, அவங்கள வந்து நம்ம சுற்று வட்டாரத்தில் பார்க்குறோம். அது ஃப்ரெண்டாக இருக்கலாம், ஃபேமிலியில் இருக்கலாம், ரிலேட்டிவ்ஸில் இருக்கலாம், யாராக வேணாலும் இருக்கலாம். அல்லாஹுக்கு பொருந்தாத விஷயங்களை செஞ்சுட்டு இருக்கிறாங்க. அப்போது நம்ம என்ன பண்ணணும்? திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஓகேவா? திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். ஏன்னா நன்மையை ஏவி தீமையை தடுக்கணும்னு நமக்கு இஸ்லாம் வந்து வலியுறுத்தி இருக்குது. அப்போது நம்ம அவங்கள திருத்துறதுக்கு முயற்சி செய்யணும். திருந்தவே இல்லை. ஓகேவா? அவங்க திருந்தவே இல்லை. திருந்தலைன்னா நம்ம உறவை காப்பாற்றிக்கிறதுக்கு நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதாவது அல்லாஹுக்காக நம்ம வெறுத்துறணும். ஓகேவா? அல்லாஹுக்காக வெறுத்துறணும். ஸோ ஏன்னா அவங்க வந்து நல்லவங்களையும் கெடுத்துருவாங்க இல்லையா? அதனால் அப்போது ஒரு தோழி, நண்பன் அவங்களுடைய நேசத்தை வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், சேர்ந்து வாழ்கிறதோ இல்லை கத்தரிக்கிறதோ எதை பொறுத்து அப்படின்னு சொன்னால், இது வந்து கண்டிப்பாக அல்லாஹ்வின் பொருத்தமான செயல்களோ சொல்லோ எண்ணமோ அவங்களுக்கு இருக்குதா அப்படிங்கிறத நம்ம வச்சே கணிச்சிடலாம். எல்லாமே வெளித்தோற்றத்தில் தான். உள்ரங்கமாக எப்படி என்ன அப்படிங்கிறத நமக்கு தெரியாது. வெளிப்படையாக அவங்க எப்படி பிஹேவ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத வச்சே நம்ம வந்து ஈஸியாகவே வந்து கணிச்சிடலாம். அவங்களோட நம்ம வந்து சேர்ந்து இருக்கலாமா இல்லை ஒதுங்கி இருக்கலாமா அப்படிங்கிறத நம்ம வந்து ஈஸியாகவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட முடியும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ வந்து வீணானவற்றில் மூழ்கி கிடந்தவர்கள், மூழ்கி கொண்டிருந்தவர்கள் அப்படின்னு சொல்லும்போது அவங்க வந்து ஆடம்பர வாழ்க்கையில் மூழ்கி இருக்கலாம், அகம்பாவத்தோடு இருக்கலாம், நல்லோரை வந்து பழிக்கக்கூடியவங்களாக இருக்கலாம், அதாவது ரொம்ப ஜெலஸாக இருக்கிறது, பொறாமப்படக்கூடியவங்களாக இருக்கலாம், கொள்கையில் வந்து உறுதி இல்லாமல், ரொம்ப வந்து அந்த அதாவது மார்க்கத்தில் வந்து ஒரு பற்றுதலே இல்லாமல் அந்த மாதிரியும் இருக்கலாம். பிறரை வந்து பார்த்தாலே வந்து தூத்திக்கிட்டே இருக்கிறது அப்படியும் இருப்பாங்க. சிலர் வந்து ஒத்துமையாக வாழணும் அப்படிங்கிற எண்ணமே இல்லாமல் தனியாக இருக்கணும், தனியாக வந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடியவங்க, துன்பத்தில் வந்து சிக்க வச்சுக்கிட்டே இருக்கக்கூடியவங்க, மார்க்க சட்டங்களை எல்லாத்தையுமே புறக்கணிக்கக்கூடியவங்க, பிறரை வந்து ரொம்ப ஏசுவாங்க, பேசுவாங்க, அவமானப்படுத்தக்கூடியவங்க, அந்நிய பெண்களை வந்து அவங்கள பார்த்து அவங்கக்கிட்ட குழைவாக பேசி அவங்கக்கிட்ட வந்து நாடக்கூடியவங்களாக இருப்பாங்க. அதே மாதிரி பெண்களும் சரி அந்நிய ஆண்களை நாடக்கூடியவங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் தகாத உறவுகளில் ஈடுபடக்கூடியவங்க, தகாத வார்த்தைகளை பேசக்கூடியவங்க, ஒருத்தவங்களை பற்றி தப்பாக அவதூறாக வந்து பேசக்கூடியவங்க, அது பொண்ணோ பையனோ யாராக இருந்தாலுமே அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, தப்பாக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கறது, ரொம்ப ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது, ஒருத்தவங்களை பார்த்த உடனே அவங்க வந்து இப்படி தான் அப்படின்னு ஒரு முத்திரை குத்துறது, இல்லைனா அவங்களுடைய மானத்தோட விளையாடுறது, அதுக்கப்புறம் ஒருத்தவங்க இப்போ வந்து ஒருத்தவங்களை பார்த்தோன்னே அவங்களுடைய நடை, உடை, பாவனை எல்லாத்தையும் வச்சு அவங்கள கஞ்சாடையிலையும் கைஜாடையிலையும் காட்டி காட்டி பேசி அவங்கள வந்து கிண்டல் பண்ணுறது, ஸோ அவங்கள வந்து கிண்டல் பண்ணி நையாண்டி பண்ணி நக்கல் பண்ணுறது, நிரபராதியெல்லாம் வந்து குற்றவாளி ஆக்குறது, அந்த மாதிரிலாம் இருப்பாங்க இல்லையா? அப்படி இருக்கிறது. அப்புறம் இந்த பக்கத்து வீட்டுக்காரங்க, எய்த்த வீட்டுக்காரங்க, அண்டை அயலாறு இவங்களுக்கு எல்லாமே தொல்லை கொடுக்கக்கூடியவங்களா இருக்கிறது, வஞ்சிக்கிறது, மனசில் வஞ்சம் வச்சு பழி வாங்குறது, பொய் சத்தியம் செய்கிறது, உண்மையான முஸ்லீம்கள் அவங்களுடைய நற்செய்கைகளை பார்த்து ரொம்ப சிரிக்கிறது. இப்போ பாரு குரான் ஓதுறாங்களாம், இப்போ பாரு இங்கே பாரு தொழுகிறாங்களாம், இந்த மாதிரி அவங்க செய்யக்கூடிய இபாதத்துகள் எல்லாமே பார்த்து கேலி கிண்டல் செய்கிறது. இவங்க தான் வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கூடவே இருந்தவங்களாம், அவங்க தெருவில் வாழ்ந்தவங்களாம், இந்த மாதிரிலாம் கிண்டல் பண்ணியிருக்காங்க. இப்படிலாம் கூட மக்கள் இருக்கிறாங்க. ஸோ இப்படிலாம் வந்து கிண்டல் கேலி பண்ணுறது, அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க மனிதனை வந்து ரொம்ப குறைச்சி மதிப்பிடுறது, அதுக்கப்புறம் புறம் பேசுகிறது, இல்லாதது எல்லாத்தையும் கற்பனை பண்ணி மற்றவங்கள எல்லாத்தையும் சிரிக்க வைக்கிறது, அதுக்கப்புறம் நான்லாம் எப்படிப்பட்ட ஆள் தெரியுமா அப்படின்னு அவங்க பெருமையை பேசுகிறது, அதுக்கப்புறம் அது பெருமை பேசுகிறதோடு மட்டும் இல்லை, மற்றவங்கள எல்லாத்தையும் ரொம்ப அற்பமானவங்களாக மதிக்கிறது. அதாவது அந்த காலத்தில் வந்து குலப்பெருமை அப்படிங்கிறது ரொம்ப இருந்துச்சு. இப்போ பார்த்திங்கன்னா அந்த அவங்களுடைய ஃபேமிலி வம்சாவளி அதை வச்சு பெருமை பேசிக்கிறாங்க. அந்த வீட்டு பேருன்னு சில பேருக்கு சில ஊர்களெலாம் இருக்கும், அந்த வீட்டு பேரை வச்சு பெருமை பேசிக்குவாங்க. ஸோ இந்த மாதிரி எல்லாமே செய்யக்கூடாது. அதுக்கப்புறமா அது மட்டும் இல்லை, அது பெருமை பேசுகிறதோடு மட்டும் இல்லாமல் அடுத்தவங்களை வந்து ரொம்ப மட்டமாக பேசுகிறது, அற்பமாக நினைக்கிறது, அது மட்டும் இல்லாமல் பிறரை பற்றி மறைக்க வேண்டிய விஷயங்கள்னு சில விஷயங்கள் இருக்கும், அதெல்லாத்தையும் அம்பலப்படுத்துறது, அவங்கள வந்து மற்றவங்க எல்லாருமே குறைவாக மதிப்பிடணும், குறைவாக அவங்கள மதிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறது, அப்புறம் வந்து தீய செயல்களில் மூழ்கி இருக்கிறது. ஸோ இப்போ வந்து சொல்லவே வேணாம், ஃபித்னா காலம், மொபைல் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோஷியல் மீடியா ஏற்கனவே எல்லாருக்குமே தெரிஞ்சது தான். கத்தி அப்படிங்கிறத வந்து எதுக்கு பயன்படுத்தலாம்? ஆப்பிள் கட் பண்ணவும் பயன்படுத்தலாம்,
பிறரை குத்துறதுக்கும் பயன்படுத்தலாம் இல்லையா? அது மாதிரி தான் இது வந்து நல்லதுக்கு தான் இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்தணும். ஆனால் நிறைய பேர் எப்படி இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய நாடகங்கள் பார்க்குறதுக்கு, படங்கள் பார்க்குறதுக்கு, அது மட்டும் இல்லாமல் ஆபாசங்கள் பார்க்குறதுக்கு, ஸோ இந்த மாதிரியான விஷயங்களுக்கு இந்த சோஷியல் மீடியாவை பயன்படுத்துறத பார்க்குறோம். அது மட்டும் இல்லாமல் பிறர் செஞ்ச உழைப்பை வந்து அவங்க பேரில் வந்து எடுத்து போடுறது. இப்போ வந்து எதில் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால், மார்க்க விஷயங்கள்லேயே வந்துருச்சு. ஒருத்தவங்க கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்த செஞ்சு போடுவாங்க. அதை ஈஸியாக அவங்க வந்து டவுன்லோட் பண்ணி, இல்லை அவங்க வந்து அதை என்ன பண்ணுறாங்கன்னா, அவங்க பேரில் எடுத்து போட்டு அதை வந்து யூடியூபுக்காக போடுறது. இந்த மாதிரியெல்லாம் என்னென்ன வழியில் என்னெல்லாம் தப்பு செய்யலாம் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வந்து இப்போ செஞ்சுட்டு இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. ஸோ இந்த மாதிரியான வீணான விஷயங்களில் மூழ்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இருக்காங்க பார்த்தீங்களா? அவங்களோட சேர்ந்து நம்மளும் மூழ்கி போய் இருந்தால் என்ன நடக்கும்? ஓகேவா? என்ன நடக்கும்? வீணான காரியங்களில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா? இந்த நஹூது ஓகே அதாவது நஹூது ஹவுத் அப்படிங்கிறது என்டர் ஆகிறது அப்படின்னு அர்த்தம். எதில் என்டர் ஆகிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பாயிண்ட்லெஸ் ஸ்பீச்சில். அதாவது ஒரு பாயிண்ட்டே இருக்காது. ஒரு பேச்சு பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் ஒரு பாயிண்ட்டே இருக்காது, ஒரு விஷயமே இருக்காது. ஆனால் அதுக்குள்ளார போய் என்டர் ஆகி நம்ம வந்து தேவையில்லாத பேச்சு பேசுகிறது, வீணான பேச்சு. ஓகேவா? நஹூது நாங்கள் வந்து வீணான பேச்சு பேசுகிறோம், வீணான காரியங்களில் ஈடுபடுறாங்க பார்த்தீங்களா? அவங்களோட சேர்ந்து நாங்களும் வீணான காரியங்களில் ஈடுபடுபவர்களாக இருந்தோம் அப்படிங்கிறது தான் இதனுடைய அர்த்தமாக இருக்குது. இப்படிப்பட்ட ஒரு கேவலமான தன்மைகள் உடைய அவங்களுடைய சகவாசம் நமக்கு வேணுமா? கண்டிப்பாக அவங்கள மாதிரி ஆளுங்ககிட்டேருந்து நம்ம ஒதுங்கிடணும். ஆனால் இப்போ உள்ள காலகட்டம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, ஈமானை சொல்லக்கூடியவங்க, இஸ்லாத்தை எடுத்து சொல்லக்கூடியவங்க கூட வந்து பழகிறதே கிடையாது. அவங்களோடைய வந்து ஒட்டாமல் இந்த உலக வாழ்க்கையில் என்னெல்லாம் பேசுகிறாங்க, அவங்களோடைய ரொம்ப ஹாப்பியாக அவங்களோட சந்தோஷமாக பேசிக்கிட்டு பழகிக்கிட்டு இருக்கிறத தான் நம்ம கண்ணால் பார்க்குறோம். ஸோ அதுவும் மக்கள் எல்லாமே கொஞ்சம் மாறணும். அல்ஹம்துலில்லாஹ். ஸோ இந்த மாதிரியான ஒரு நிலை இருக்குது அப்படிங்கிறத இந்த ஆயத்து மூலமாக நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இவங்க எங்கே இருப்பாங்களாம்? சக்கர் அப்படிங்கிற அந்த கீழ்த்தட்டு நரகத்தில் இருப்பாங்க அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதெல்லாம் கேட்கும்போது படிக்கும்போது நமக்கு அச்சம் வரணும். சுப்ஹானல்லாஹ். அடுத்ததாக பாருங்கள், குன்னா நுகதிபு பியௌமித்தீன். இவங்க என்ன பண்ணாங்க? கூலி வழங்கக்கூடிய நாளை வந்து நாங்கள் பொய்யாக்கிட்டு இருந்தோம் அப்படின்னு சொல்கிறாங்க. பொய்ன்னு சொன்னோம், ஆனால் அது வந்து ஹக்கு, அது உண்மை இல்லையா? அதை வந்து இவங்க என்ன சொன்னாங்க? பொய். ஓகே, கத்திபு நுகதிபு, நாங்கள் வந்து பொய்ன்னு சொன்னோம். இப்படிப்பட்ட ஒரு நாள் கிடையாது, மறுத்துக்கிட்டு இருந்தோம். இந்த நாளை பற்றி சொல்கிறத வந்து இதெல்லாம் கற்பனைப்பா, இப்படிலாம் ஒன்றுமே இல்லை. மனிதன் வந்து இறந்து போய்ட்றானா, அதுக்கப்புறம் மண்ணாகி போய்ட்றானா, அதுக்கப்புறமா எப்படி எழுப்பப்படுவான் அப்படின்னு அறிவுக்கு பொருந்தாத விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் என்ன பண்ணிகிட்டு இருந்தோம்? அந்த உலகத்தில் சொல்லிக்கிட்டு இருந்தோம். ஓகேவா? மனிதன் இறந்துடுறான், மரிச்சு போய்ட்றான், அதுக்கப்புறம் மண்ணாக போகிறான், அதுக்கப்புறம் எப்படி எழுப்பப்படுவான்? இது ஏதாவது கொஞ்சமாவது லாஜிக் இருக்கா? இது ஏதாவது அறிவுக்கு பொருந்துதா? அப்படி ஒரு விஷயமா இது அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ரொம்ப கேஷுவலாக, ரொம்ப ஒரு சாதாரணமாக நாங்கள் இந்த உலகத்தில் பேசிக்கிட்டு இருந்தோம். எங்களுக்கு நிச்சயமாக மரணம் வரும் வரைக்குமே இப்படி தான் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம். இந்த 4 காரியங்களில் நிலச்சிருந்தோம் அப்படின்னு இவங்க வாக்குமூலம் அங்கே கொடுக்குறாங்க பாருங்கள். ஓகேவா? இதனால் விளைய போகக்கூடிய பாதகங்களை பற்றி நாங்கள் கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை இந்த உலகத்தில். ஓகேவா? நமக்கெல்லாம் டைம் கிடச்சிருக்கு. இந்த டைமை வந்து யூட்டிலைஸ் பண்ணிக்கணும், வைஸாக யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். நம்ம வந்து அவங்க என்ன சொல்கிறாங்க, இதுக்கு நாங்கள் இந்த உலகத்தில் செஞ்ச செயல்களுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை, பாதகங்களை, விளைவுகளை நாங்கள் வந்து கொஞ்சம் கூட சிந்திக்கவே இல்லை. ரொம்ப கேஷுவலாக இருந்துட்டோம். நாங்கள் வந்து திடீர்னு எங்களுக்கு மரணம் வந்துருச்சு, மரணத்தோட வாய்க்குள்ளார சிக்கிக்கிட்டோம் அப்படின்னு இந்த நரகவாசிகள் சொல்கிறாங்க. சுப்ஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவரையும் காப்பானாக. அப்போது இதில் யக்கீன் உறுதியானது அப்படிங்கிறது மரணத்தை குறிக்குது. இந்த விஷயத்தில் உலகத்தில் உள்ள எல்லாருக்குமே சந்தேகமே இல்லாத ஒரு விஷயம், உறுதியான ஒரு விஷயம் எதுனா மரணம் அப்படிங்கிறது. ஸோ அதனால தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா இந்த ஆயத்தில் நமக்கு சொல்லி காமிக்கிறான், ஹத்தா அத்தானல் யக்கீன் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்ததாக பாருங்கள், இதில் என்ன சொல்கிறான் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பரிந்துரை செய்பவர்களின் பரிந்துரை அவர்களுக்கு பயனளிக்காது அப்படின்னு சொல்கிறான். அப்போது பரிந்துரை செய்யக்கூடியவங்கலாம் யாராக இருப்பாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, மலக்குமார்கள், நபிமார்கள், அல்லாஹ்வின் பாதையில் இறந்து போனவங்க, ஷஹீதுகள், நல்லடியார்கள், சாலிஹீன்கள், உண்மை விசுவாசிகள், அதாவது சித்திகீன்கள், சுஹதாக்கள், இவங்க எல்லாருக்குமே அந்த பரிந்துரை அப்படிங்கிறது வந்து இந்த இந்த 4 காரியங்கள் இருக்குது பார்த்திங்களா? இந்த நான் மேலே சொன்ன இந்த 4 காரியங்கள்,
அப்படிப்பட்ட கேரக்டர்ஸுக்கு, அப்படிப்பட்ட ஒரு தன்மை உடையவங்களுக்கு இவங்களுடைய பரிந்துரை வந்து நிராகரிக்கப்பட்டுரும். அவங்களுக்கு கண்டிப்பாக இவங்களுடைய பரிந்துரை எதுவுமே பலனளிக்காது. இவங்களுக்காக பரிந்து பேசக்கூடியவங்க யாருமே இருக்க மாட்டாங்க. எதுவுமே அங்கீகரிக்கப்படவும் செய்யாது. இவங்க வந்து நரகத்தில் நிரந்தரமாக இருக்கக்கூடியவங்களா இருப்பாங்க அப்படின்னு அப்துல்லா பின் மசூத் ரலியல்லாஹு அன்ஹு நமக்கு அறிவிக்கிறாங்க. அப்போது இதை வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து இந்த நரகவாசிகளை குறித்து சொல்லும்போது என்ன சொல்கிறாங்க அப்படின்னு சொன்னால், நரகில் இருக்கக்கூடியவங்க அவர்கள் வந்து வேதனைக்குள்ளாக்கப்படுவாங்க. இந்த நிலையில் சொர்க்கவாசிகளில் ஒருத்தர் வந்து அவங்கக்கிட்ட வந்து கேட்பார், ஒருவரை பார்த்து கேட்பார், நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பார். அதுக்கு அந்த நரகவாசி சொல்வார், இன்னின்ன தேதியில் ஒருவர் வந்து உங்களுக்கு வந்து தண்ணீர் புகட்டியது வந்து ஞாபகம் இருக்குதா அப்படின்னு அவர் கேட்பார். உடனே சொர்க்கவாசி சொல்வார், நீர் தான் அவரோ அப்படின்னு சொல்வார். உடனே அந்த நரகவாசி சொல்வார், ஆம் அப்படின்னு சொல்வார். உடனே சொர்க்கவாசி வந்து அந்த மனிதனுக்காக இறைவன்கிட்ட பரிந்து பேசுவார். அவருடைய பரிந்துரை ஏற்கப்பட்டுரும் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஓகேவா? இது வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த சொர்க்கவாசிக்கு பரிந்துரை செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு பெர்மிஷன் கொடுத்ததுனால இந்த மாதிரி ஒரு நிகழ்வு அங்கே ஏற்படும் அப்படிங்கிறத நமக்கு தெரியுது. எதுக்காக? தண்ணீர் புகட்டியது. அப்போது ஒரு சாதாரண விஷயம் தானே தண்ணீர் கொடுக்கறது அப்படிங்கிறது அப்படின்னு நம்ம இந்த உலகத்தில் நினைப்போம். ஆனால் மறுமையில் அது ஒரு பெரிய விஷயம். பாருங்கள், நரகத்துலேருந்து சொர்க்கத்துக்கே அனுப்புதே. சுபஹானல்லாஹ், பரிந்துரை நமக்கு கிடைக்குதே. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது மட்டும் இல்லை, இன்னொரு விஷயமும் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறாங்க. ஒரு சொர்க்கவாசி இருப்பாராம். அவர் வந்து ஒரு நரகவாசிக்கிட்ட கேட்பாராம், என்ன செய்ய விரும்புகிறீங்க, நீங்கள் என்ன விரும்புகிறீங்க அப்படின்னு கேட்பாங்களாம். அப்போது இந்த நரகவாசி சொல்லுவாராம், இன்னின்ன தேதிகளில் உங்களுக்கு வந்து ஒது செய்கிறதுக்காக தண்ணீரை நான் வந்து கொடுத்தேன், அது நினைவில் இருக்குதா அப்படின்னு அந்த நரகவாசி கேட்பாராம். அந்த சொர்க்கவாசி சொல்வாராம், அவர் நீதானா அப்படின்னு சொல்வாராம். உடனே அந்த நரகவாசி ஆம் அப்படின்னு சொல்வாராம். உடனே அந்த சொர்க்கவாசி வந்து பரிந்து பேசுவாராம். ஓகேவா? அவருக்காக பரிந்து பேசுவாராம். ஸோ அந்த பரிந்துரையும் ஏற்கப்படுமா. அல்ஹம்துலில்லாஹ். இதெல்லாமே வந்து இதில் வந்து முஸ்னத் அஹமதில் அனஸ் ரலியல்லாஹு அன்ஹு அறிவிக்கிறாங்க. இந்த மாதிரி செய்திகள் வந்து பதியப்பட்டிருக்குது. இது எல்லாமே எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிராகரிப்போரை தவிர்த்து, அதாவது அல்லாஹ்வை நிராகரிக்கிறவங்க, இணை வைக்கிறவங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த முஷ்ரிக்குகளை தவிர்த்து முஸ்லீம்களில் பாவியாக இருப்பாங்க பார்த்தீங்களா, முஸ்லீம்களில் பாவிகளாக இருப்பாங்க பார்த்தீங்களா, அவங்களுக்கு தான் இந்த பரிந்துரைகள் ஏற்கப்படும் அப்படிங்கிறத நினைவில் வச்சுக்கணும். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. நரகத்துலேருந்து அவங்களுக்கு விடுதலை கிடைக்கும் இல்லையா, நரகத்துலேருந்து விடுதலை கிடைக்குது அப்படின்னு சொன்னால் அவங்கக்கிட்ட கடுகளவாவது தௌஹீத் இருக்கும். ஓகேவா? அதாவது லா இலாஹ இல்லல்லாஹ் அப்படின்னு அவங்க வந்து ஏற்றிருந்திருப்பாங்க. அவங்களுக்கு மட்டும்தான் இந்த பரிந்துரை ஏற்கப்படும். ஆனால் அந்த நிராகரிப்போராக இருந்தாங்க பார்த்தீங்களா, அபு லஹபா இருக்கட்டும், உதாரணத்துக்கு அபு தாலிபாக இருக்கட்டும். அபு தாலிப் எப்பேற்பட்ட ஒரு நல்ல மனிதராக வாழ்ந்தார். ஆனால் அவர் இஸ்லாத்தை ஏற்கலை இல்லையா. ஸோ இவங்கெல்லாம் இருக்கட்டுமே, இவங்களும் கூட பரிந்துரை ஏற்கப்படாதவர்கள் தான். அவங்களுக்கே அந்த நிலைமைனா அப்போது நினச்சி பார்க்கணும். இப்போது நிராகரிப்போரை தவிர்த்து இப்போ முஸ்லீம்கள் இருக்காங்க, கடுகளவு அவங்கக்கிட்ட தௌஹீது ஏகத்துவம் இருக்கும், அவங்களுக்கு கண்டிப்பாக வந்து பரிந்துரை கிடைக்கும் அப்படிங்கிறத நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லியிருக்காங்க. ஸோ முஸ்லீம்களில் பாவிகளாக இருக்கிறவங்களுக்கு பரிந்துரைகள் ஏற்கப்பட்டு நரகத்திலேருந்து விடுதலை அடைவாங்க அப்படிங்கிற விஷயத்த நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்கிறாங்க. ஆனாலும் அந்த சக்கர் அப்படிங்கிற நரகத்தில் இருப்பாங்க இல்லையா, அந்த பாவிகள், முஸ்லீம்கள்லேயே பாவிகள் இருப்பாங்க இல்லையா, அவங்க நரகத்தில் இருக்க தானே செஞ்சுருப்பாங்க. ஆனால் நம்ம எப்படி நினைக்கணும், நரகத்துக்கே போகாமல் டைரெக்டாக நம்ம வந்து சொர்க்கத்துக்கு தான் போகணுங்கிறது தான் நம்மளுடைய எண்ணமாக இருக்கணும், நம்மளுடைய நியத்தாக இருக்கணும். அதுக்கான செயல்பாடுகளை இங்கே இந்த உலகத்தில் செய்யணும் அப்படிங்கிறதுல கவனம் இருக்கணும். சுபஹானல்லாஹ். ஆனால் இந்த உலகத்தில் பாவங்கள் எல்லாமே நிறையா செஞ்சுட்டு அங்கே போய் நான் நரகத்துலேயும் போய் உளுந்து அதுக்கப்புறமா பரிந்துரை கேட்டு மீண்டு வந்து சொர்க்கத்துக்கு போகிறதுக்கு டைரெக்டாக போகிறது தானே பெஸ்ட்டு இல்லையா. அந்த நரகத்தை நினச்சாலே நமக்கு கொலை நடங்குது இல்லையா. எப்பேற்பட்ட ஒரு கஷ்டம் அந்த நரகம் அப்படிங்கிறது. சக்கர் நரகத்தை பற்றி நம்ம ஏற்கனவே பார்த்தோம். 19 காவலாளிகள் இருப்பாங்க. சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி. அது வந்து ரொம்ப, அதாவது என்ன சொல்கிறதுனா, தோள்களை கரிச்சிரும் அப்படின்னு பார்த்தோம். அது வந்து அதுக்குள்ளார யாரையும் வந்து வாழ வைக்காது, சாபமும் விடாது இல்லையா. லா துபுகை வலா ததர் லவ்வாஹத்துல் லில் பஷர் அப்படின்னு படித்தோம் 28-29 ஆயத்துக்களில்.
ஏன்னா வமா அதிராக்கமா சக்கர் அப்படின்னு கேட்கறதுனால, சக்கர் என்றால் என்ன என்று உமக்கு தெரியுமா அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அதுக்கு பதிலையும் சொல்கிறான். லா துபகை வலா ததர், அது தன்னில் யாரையும் வாழ வைக்காது, செத்து விடுவதற்கு யாரையும் விட்டு விடாது அப்படின்னு சொல்கிறான். லவ்வாஹத்துல் பஷர், அது தோள்களை கருத்து விடும் அப்படின்னு சொல்கிறான். அலைஹாத்து சாதாஷர், அதன் மீது 19 வானவர்கள் காவலுக்கு இருப்பார்கள் அப்படின்னு சொல்கிறான். சுபஹானல்லாஹ். இப்படிப்பட்ட ஒரு சக்கர் நரகத்தில் நம்ம போய் உழணுமா? அப்போ நம்ம என்ன பண்ணணும்? இந்த 4 விஷயங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறது நமக்கு தெரியுது இல்லையா? தொழாமல் இருக்கக்கூடாது, கண்டிப்பாக நம்ம தொழுதுகிட்டே இருக்கணும், ஐவேளை வக்தை விடவே கூடாது அப்படிங்கிறதுல உறுதியாக நம்ம இருக்கணும் அப்படிங்கிறது தெரியுது இல்லையா? சுபஹானல்லாஹ். அதுக்கப்புறமா நம்ம வந்து என்ன பண்ணணும்? அதாவது ஏழைகளுக்கு உணவளிக்கணும் அப்படிங்கிறதுல கவனம் எடுத்துக்கணும். சுபஹானல்லாஹ். அது மட்டும் இல்லாமல் வீணான காரியங்களில் ஈடுபடவே கூடாது. நல்லோர்களோடவே, இந்த உலகத்தில் நல்லோர்களோடவே நம்ம பயணிக்கக்கூடியவங்களாக இருக்கணும். ஈமானில் யார் என்னை வந்து உறுதிப்படுத்துகிறா, ஈமானில் யார் என்னை வந்து என்னோட ஈமானை யார் வந்து புதுப்பிக்கிறா, என்னோட ஈமானை யார் வந்து வலுப்படுத்துகிறா, அவங்களோட நான் வந்து பயணப்படணும் இல்லையா? அல்ஹம்துலில்லாஹ். அது மட்டும் இல்லை, கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை நினச்சி நம்ம வந்து அச்சம் கொள்ளணும். மாலிக் யௌமித்தீன், அந்த யௌமித்தீன் அதுக்கு வந்து யார் வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா மாலிக்காக இருக்கிறான், அரசனாக இருக்கிறான். அப்படிப்பட்ட அரசன் முன்னாடி நான் நிற்க போகிறேனே அப்படிங்கிறதுல வந்து நம்ம அச்சம் கொண்டவர்களாக இருக்கணும். நம்ம எல்லாருமே அதை உண்மை அப்படின்னு தான் நம்புகிறோம் இல்லையா? கண்டிப்பாக நம்ம உண்மை, அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன பண்ணியிருக்கோம்? உண்மை நம்பினா மட்டும் போதுமா? அதுக்கான ப்ரிப்ரேஷன் என்ன அப்படிங்கிறதுல நம்ம கவனம் வைக்கணும். இத்தனை விஷயங்கள் இருக்குது. சுப்ஹானல்லாஹ். அப்போது மரணம் வர வரைக்கும் இந்த மாதிரி தப்பு செஞ்சவங்க குற்றவாளிகளாக இருக்கிறாங்க. அப்போது நம்ம இதுலேருந்து படிப்பினை பெறக்கூடியது இத்தனை விஷயங்கள் நமக்கு இருக்குது அப்படிங்கிறத உணர்ந்து நம்ம வந்து செயல்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுபஹானல்லாஹ். அப்போது நம்ம தொழாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு கண்டிப்பாக இது ஒரு கிரேட் வார்னிங்காக இருக்குது இல்லையா? தொழாமல் இருக்கக்கூடியவங்களுக்கு இது ஒரு கிரேட் வார்னிங். கண்டிப்பாக நம்ம வந்து இந்த வார்னிங்கை எடுத்துக்கிட்டு நம்ம வந்து எப்படி இருக்கணும்? அஸ்ஹாபுல் யமீனாக இருக்கணும் அப்படின்னு அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா கிட்ட துவா செய்வோம். முஜ்ரிமீன் கூட்டத்தில் நம்மளை ஆக்கிடாத அப்படின்னு சொல்லி அல்லாஹ் கிட்ட துவா செய்வோம். ஸோ அஸ்ஹாபுல் யமீனா, வலப்புறத்தாரா, வலது கையில் நம்மளுடைய ஏடை வாங்கக்கூடியவங்களாக நம்ம இருக்கணும். இன்ஷா அல்லாஹி தஆலா. அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்ம அனைவருக்கும் தௌஃபீக் செய்வானாக. அப்போது இதில் பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நம்ம கண்டிப்பாக கரெக்டாக அந்த 5 வக்து தொழுகையை நம்ம வந்து 5 டெய்லி ப்ரேயர்ஸை கண்டிப்பாக நம்ம வந்து ஃபாலோ பண்ணணும். அது மட்டும் இல்லாமல் நம்ம வந்து ஏழைகளுக்கு உணவளிக்கணும். ஃபீட் த புவர் அப்படிங்கிறது மஸ்ட்டு. அதுக்கு அடுத்ததாக பார்த்திங்கன்னா நம்ம வந்து இந்த மக்களோட, அதாவது பொய்ப்பிக்கக்கூடிய அந்த மக்கள், வீணான பேசக்கூடிய அந்த மக்களோட நம்ம வந்து தள்ளி இருக்கிறது நல்லது. ஏன்னா இவங்க வந்து நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை வந்து ரொம்ப ஏளனமாக பேசினவங்க. அது மட்டும் இல்லாமல் நம்மளுடைய மார்க்கத்தை, அல்லாஹ்வினுடைய மார்க்கத்தை வந்து ரொம்ப வந்து தவறாக பேசக்கூடியவங்க. இவங்களோட எல்லாமே நம்ம வந்து தவிர்த்து இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் இந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அப்படிங்கிறத வந்து பொய்ன்னு சொன்னவங்க, மறுத்தவங்க, அவங்களோடையும் நம்ம வந்து இருக்கக்கூடாது. அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர்ஸோடு நம்ம வந்து பயணப்படக்கூடாது. ஸோ இப்படிப்பட்ட கேரக்டர்ஸ் என்ன பண்ணாங்க? தொழாமல் இருந்தவங்க, ஏழைகளுக்கு உணவளிக்காமல் இருந்தவங்க, அதுக்கப்புறம் வந்து வீணான பேச்சுகள் பேசுகிறவங்களோட இவங்களும் ஈடுபட்டுட்டு இருந்தவங்க, அதுக்கப்புறமா வந்து இந்த கூலி கொடுக்கப்படக்கூடிய நாளை வந்து மறுத்தவங்க. இவங்களுக்கு கண்டிப்பாக என்ன இருக்குது? மரணம் வர வரைக்கும் நாங்கள் இப்படி தான் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால், நரகத்தோட கீழ் அடுக்கில் இருக்கக்கூடிய இந்த குற்றவாளிகள் சக்கர் நரகத்தில் இருக்கிறாங்க. ஸோ அதை வந்து அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு இதில் ஒரு கிரேட் வார்னிங்காக நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ யக்கீன், உறுதியான அந்த மரணம் வர வரைக்குமே இப்படி இருந்திருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து சொல்லி காமிக்கிறான். ஸோ அதனால் இவங்களுக்கு பரிந்துரையாளர்களே இருக்க மாட்டாங்க, பெனிஃபிட்டே இருக்காது, நோ பெனிஃபிட். அப்போது இந்த உலகத்தில் அவங்க செஞ்ச செயல்களுக்கு உண்டான கான்சிக்வன்ஸை அங்கே வந்து பார்க்க போகிறாங்க. அங்கே யாருமே அவங்களுக்கு ஹெல்ப்பே பண்ண முடியாது. அவங்களுக்கு ஒரு ஃபேமிலி கனெக்ஷன்ஸ் இருக்காது. அந்த டே ஆஃப் ஜட்ஜ்மெண்ட் அன்றைக்கி ஃப்ரெண்டு கனெக்ஷன்ஸ் இருக்காது. நோ ஃபேமிலி, நோ ஃப்ரெண்ட்ஸு, யாருடைய கனெக்ஷன் அவங்களுக்கு கிடைக்காது. இந்த உலகத்தில், இந்த பூமியில் அவங்க என்னெல்லாம் செஞ்சாங்களோ அதுக்கு அந்த வானுலகத்தில் அவங்களுக்கு உதவியாளர்களாக யாருமே இருக்க போகிறதில்ல, பரிந்துரையாளர்களாக யாருமே இருக்க போகிறதில்ல. எதையுமே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அக்செப்ட் பண்ண போகிறதும் இல்லை. ஏன் அப்படின்னு சொன்னால் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அவங்கள பொருந்தி கொள்ளவே இல்லை அப்படிங்கிறத அல்ஹம்துலில்லாஹ் நம்ம புரிஞ்சுக்கிறோம். அல்ஹம்துலில்லாஹ். சுப்ஹானக அல்லாஹும்ம வ பிஹம்திக அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த அஸ்தக்ஃபிருக வ அதூபு இலைக். அல்ஹம்துலில்லாஹ். இன்ஷா அல்லாஹ் நம்ம வந்து 38லேருந்து 48 வரைக்கும் உள்ள ஆயத்துக்களுக்கு தஜ்வீது சட்டங்களை பார்க்க போகிறோம்.
பார்க்கலாமா? அஊது பில்லாஹி மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம். குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனா. குல்லு காஃப் தம்மா லாம் ஷத்தா குல் லாம் தம்மா லு. குல்லு காஃப் அப்படிங்கிறது வந்து அக்ஸல் லிசான், அதாவது கீழ் நாவு எழுத்து. லாம் அப்படிங்கிறது ஹாஃபத்துல் லிசான், நாவின் ஓரப்பகுதி எழுத்து. ஸோ குல்லு நஃப்ஸிம், நூன் ஃபதா ஃப சுகூன் நஃப் நஃப், சீன் கஸ்ரத்தேன் சின். இப்போது நூன் அப்படிங்கிறது வந்து தரஃபுல் லிசான் நுனிநாவு எழுத்து. ஃப அப்படிங்கிறது வந்து நமக்கு தெரியும், இது வந்து ஷஃபத்தான் உதடு எழுத்து. இதில் வந்து சுக்கூன் இருக்கிறதுனால இது ஹம்ஸ் அப்படிங்கிற சிஃபத்தை கொடுக்கணும். ரஹாவா அப்படிங்கிற சிஃபத்தும் இருக்கிறதுனால டைமிங் கொடுக்கணும். அடுத்ததான் சீனில் என்ன இருக்குன்னா கெசரத்தைன் இருக்குது. சீன் அப்படிங்கிறது வந்து இது வந்து தரஃபுல் லிசான் நுனிநாவு எழுத்து இல்லையா? இப்போது கசரத்தைன் தன்வீன் வந்துருச்சு அப்படின்னு சொன்னால் அடுத்த எழுத்து என்னான்னு பாருங்கள், ப வந்திருக்குது. அப்போது இங்கே என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இப்போது இதை வந்து இக்லாபு பண்ணணும். ஓகேவா? இக்லாபு பண்ணணும், மாற்றி ஓதணும். நூனை வந்து மீமா மாற்றி ஓதணும். நஃப்ஸிம் பீமா. ஓகே, அந்த மாதிரி ஓதுவோம். ப கெசரா பி மா மீம் ஃபத்ஹா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். ப அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும், இதுவும் ஷஃபத்தான் உதடு எழுத்து. மீம் அப்படிங்கிறதும் உதடு எழுத்து தான், ஷஃபத்தான். இதில் மத்து இருக்குது, அப்போ 2 ஹரக்கத்து. அடுத்தது பாருங்கள், கஸபத் காஃப் ஃபத்ஹா க, சீன் ஃபத்ஹா ச, ப ஃபத்ஹா த சுகுன் பத். கஸபத். இப்போது ஏற்கனவே காஃப் தெரியும், அகசல் லிசானு. சீன் வந்து தரஃபுல் லிசானு. ப வந்து ஷஃபத்தான், இதெல்லாம் பார்த்தாச்சு. த வந்து இதுவும் தரஃபுல் லிசான், இதில் சுக்கூன் இருக்குது. அப்போது இது என்ன பண்ணணும், ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும். ஓகேவா? கஸபத் அப்படின்னு தெரிக்கிற மாதிரி லைட்டாக சவுண்டு வரும். அடுத்தது ரஹீனா, ரா ஃபத்ஹா ரா. ரா அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியும் தரஃபுல் லிசான் எழுத்து, ஹெவியாக ஓதணும், தஃப்ஹீம் இது. அடுத்தது ஹ கெசரா யா சுகூன் ஹீ. இந்த ஹ அப்படிங்கிறது அகசல் ஹல்க்கு. ஓகேவா? கீழ் தொண்டை எழுத்து. இது வந்து யாவுல் மத்து இருக்கிறதுனால 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபத்தானா தரஃபுல் லிசான். த மர்பூத்தா இருக்கு இல்லையா? இதில் தன்வீன் இருக்குது, இதில் தம்மத்தைன் இருக்குது. இப்போ என்ன வக்ஃபு பண்ணும்போது என்ன பண்ணணும் அப்படின்னு சொன்னால், இதில் வந்து ஹ சுக்கூனை மாற்றி நிப்பாட்டணும். ரஹீனா. ஓகே, இதே வந்து நீங்கள் கண்டினியூ பண்ணி ஓதுறீங்க அப்படின்னு சொன்னால் ரஹீன துன் இல்லா அப்படின்னு வரும். அப்போ இங்கே என்ன சட்டம் வரும், சேர்த்து ஓதும்போது வசூல் பண்ணும்போது அப்படின்னு சொன்னால் இதுஹார் சட்டம் வரும். ஏன்னா அடுத்த ஆயத்துடைய முதல் எழுத்தில் பாருங்கள் ஹம்ஸா இருக்குது. ஓகேவா? கிளியரா? அல்ஹம்துலில்லா. இதை எப்படி ஓதணும்? 38 குல்லு நஃப்ஸிம் பிமா கஸபத் ரஹீனா. அடுத்தது 39 பாருங்கள், இல்லா அஸ்ஹாபல் யமீன். ஹம்சா கெசரா லாம் ஷத்தா இல், லாம் ஃபதா அலிஃப் மத்து லா. இல்லா ஹம்சா அப்படிங்கிறது வந்து அகசல் ஹல்க்கு கீழ் தொண்டை எழுத்து. இப்போது இதில் வந்து லாமில் வந்து மத்து இருக்குது. ஓகேவா? அலிஃப் மத்து. அப்போது இல்லா அப்படின்னு 2 ஹரக்கத்தாக தான் நீட்டணும். ஆனால் அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து பாருங்கள் ஹம்சா இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், மத்தல் ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம். அதனால் 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஓகேவா? இல்லா அப்படின்னு நீட்டுங்க. அடுத்ததான் ஹம்சா ஃபத்தா சாது சுகூன் ஆஸ். இப்போது சாதில் வந்து சுகூன் இருக்குது. சாதுங்கிறது தரஃபுல் லிசான் ஹெவி லெட்டரும் கூட. இதில் வந்து ஹம்ஸ் சிஃபத்தை கொடுக்கணும், ஆஸ். அடுத்தது ஹே ஃபத்தா அலிஃப் சகீரா. ஹே 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். ஹே அப்படிங்கிறது வந்து வசத்தல் ஹல்க் நடுத்தொண்டை எழுத்து. ப ஃபத்தா லாம் சுகூன் பல், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது யா மீன், யா ஃபத்தா யா, மீம் கெசரா யா யாவுல் மத்து மீ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது நூன் கெசரா நீ. யா அப்படிங்கிறது வசத்துல் லிசான் நடு நாவு எழுத்து. ஓகேவா? இப்போ இதை வக்ஃபு பண்ணும் போது நூனில் சுக்குன் வைக்கிறோம். நூனில் கெசரா இருக்குது தானே, அதை நூனாக சுக்குன் ஆக்கிடுவோம். அப்போது யா மீன் அப்படின்னு மதல் ஆரிதலில் சுக்குன் சட்டப்படி 4, அதாவது 2, 4 இல்லைனா 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டி நிப்பாட்டலாம். ஓகேவா? இது எப்படி ஓதணும், இல்லா அஸ்ஹாபல் யமீன். அடுத்தது 40வது ஆயத்தை பாருங்கள், ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன். ஃபீ ஃப கெசரா யாவுல் மத்து ஃபீ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது ஜன்னாத்தின் ஜீம் ஃபத்ஹா. ஜீம் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும், இது வந்து வசத்துல் லிசான்.
ஓகேவா? வசத்துல் லிசான் எழுத்து, நடு நாவு எழுத்து. நூனில் என்ன இருக்குதுன்னு பாருங்கள். அதாவது தஷ்தீது என்ன பண்ணுறோம், அக்கமல் குன்னா கொடுத்து ஓதுறோம். ஜன்னா. ஓகே, ஜீம் ஃபதா நூன் ஷத்தா ஜன், நூன் ஃபதா அலிஃப் சகிரா ந, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். ஜன்னா. அடுத்தது தல கெசரத்தைன் இருக்குது. தன்வீன் வந்துட்டாலே அடுத்த எழுத்து பார்க்கணும். அடுத்த எழுத்து, அதாவது அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து யா வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம என்ன பண்ணுறோம், இதுகாம் பண்ணுறோம். ஓகேவா? ஜன்னாத்தி அப்படின்னு வந்துடும். ஓகே, அடுத்தது யா ஃபதா யா, இதுகாம் பிகுன்னா. அப்போது ஜன்னாத்தியத, யா ஃபதா யா, த ஃபதா த, சீன் ஃபதா அலிஃப் மத்து ச. அடுத்த வார்த்தை, அடுத்த எழுத்து பாருங்கள், ஹம்சா இருக்குதா? ஒரே வார்த்தையில் மத்துக்கு அடுத்ததான் ஹம்சா வந்துருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், மத்தல் வாஜிப, அதாவது இது வந்து மத்தல் வாஜிபல் முத்தசில். ஓகேவா? கண்டிப்பாக நம்ம வந்து இந்த மாதிரி 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்தை நீட்டி ஓதணும். அடுத்தது லாம் தொம்மா வாவ் சுக்கூன் லூ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபதா ந. இப்போ வக்ஃபு பண்ணும்போது நூனில் சுக்கூன் ஆகிடும். அப்போது முதல் ஆறுதல் சுக்கூன் சட்டம் வந்துடும். 4 இல்லைன்னா 5 ஹரக்கத்து வரைக்கும் நம்ம 4, 6 வரைக்குமே நீட்டி ஓதலாம். ஓகேவா? அப்போது ஃபீ ஜன்னாத்தின் யதசாஅலூன். அடுத்தது 41 பாருங்கள். அனில் முஜ்ரிமீன், ஐன் ஃபதா அ. ஐன் அப்படிங்கிறது வசத்துல் ஹல்கு, நடு தொண்டை எழுத்து. நூன் கெசரா லாம் சுக்கூன் நில். அனில், நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்தது மீம் தொம்மா ஜீம் சுக்கூன் முஜ். முஜ், இந்த ஜீமில் வந்து என்ன, இது ஜஹரு சிஃபத் இருக்குது, கல்கலா இருக்குது. அப்போது நம்ம கல்கலத்து சுகுரா லைட்டாக அசைச்சு ஓதணும். முஜ். அடுத்தது ரா கெசரா ரி, இது தர்க்கிக்கா ஓதணும், லைட்டாக ஓதணும். மீம் கெசரா யா சுக்கூன் மீ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது நூன் ஃபதான்னா வக்ஃபு பண்ணும்போது நூன் சுக்கூன் ஆகிடும். அப்போது மதல் ஆரிதல் சுக்கூன் சட்டம். அப்போது அனில் முஜ்ரிமீன் அப்படின்னு ஓதுவோம். அடுத்தது 42 பாருங்கள். மா சலக கும்ஃபி சக்கர். இதில் மா, மீம் ஃபதா அலிஃப் மத்து மா, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். சீன் ஃபதா ச, லாம் ஃபதா ல, காஃப் ஃபதா க. சலக, காஃப் தொம்மா மீம் சுக்கூன் கும், சலக கும். ஓகே, சலக கும். அடுத்தது மீமில் தன்வீன் இருக்கா, மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் என்ன இருக்குது, ஃப இருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம் அப்படின்னு சொன்னால், இது வந்து நம்ம தெளிவாக இதுஹாராக தான் ஓதணும். ஓகேவா? அடுத்தது ஃப கெசரா யாவுல் மத்து ஃபீ, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். சக்கர், சீன் ஃபதா ச, காஃப் ஃபதா கா, ரா ஃபதா ரா, சக்கரா அப்படின்ட்டு. இதை வந்து வக்ஃபு பண்ணும்போது ரால சுக்குன் வச்சுருவோம். அப்போ சக்கர். ஓகே, இந்த காஃப் வந்து ஹெவியாக தான் ஓதணும். மா சலககும் ஃபீ சக்கர். அடுத்தது 43வது ஆயத்தை பாருங்கள். காலு லம் நகு மினல் முசல்லீன். காலு, காஃபு ஃபதா அலிஃப் மத்து கா, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். காஃப் அப்படிங்கிறது அக்கசல் லிசான் கீழ் நாவை எழுத்து, அடிநாவை எழுத்து. அடுத்தது லாம் தொம்மா வாவு சுகோன் லூ, இது வந்து வாவுல் மத்து, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்ததான் லாம் ஃபதா மீம் சுகோன் லம். இப்போது இந்த மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் நூன் வந்திருக்கு. இப்போ இங்கேயும் இதுஹாரா ஓதுறோம், இதுஹார் ஷஃபவி. ஓகேவா? அடுத்தது நூன் ஃபதானா காஃப் தொம்மா கு, ந கு. அடுத்தது மீம் கெசரா மீ, நூன் ஃபதா லாம் சுக்கூன் நல், மினல். மீம் தொம்மா மு, சாது ஃபதா லாம் ஷத்தா சல், லாம் கெசரா யாவுல் மத்து லீ, நூன் ஃபதா ந, முசல்லீன. இந்த இடத்துல நூனுக்கு வந்து நம்ம வக்ஃபு பண்ணால் சுக்கூன் ஆக்கிடுவோம். அதே மாதிரி மத்தல் ஆரிதல் சுக்கூன் சட்டம். அப்போது இதை எப்படி ஓதணும், காலு லம் நகு மினல் முசல்லீன். அடுத்தது 44 பாருங்கள். வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். வலம் வாவ் ஃபதா வ, லாம் ஃபதா ல, லாம் ஃபதா மீம் சுக்குன் லம். அப்போது வலம். வாவ் அப்படிங்கிறது என்னது, ஷஃபத்தான். ஓகேவா? அப்போது வலம். மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் நூன் வந்திருக்கு. இங்கேயும் இதுஹார் ஷஃபவி. அப்புறம் நூன் ஃபதானா காஃப் தொம்மா கு, நகு. நூன் தொம்மா தா சுகூன் நூத்து. இந்த இடத்துல கல்கலத்து சுகரா வரும். அடுத்தது ஐன் கெசரா ஐ, மீம் தொம்மா லாம் சுகூன் முல், நூத்து ஐ முல். அடுத்தது மீம் கெசரா சீன் சுகூன் மிஸ். இந்த இடத்துல சீனுக்கு என்ன பண்ணணும், ஹம்சு சிஃபத்தை கொடுக்கணும். அடுத்தது கேஃப் கெசரா கி, அதாவது கேஃப் கெசரா யா சுகூன் கி, 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். யாவல் மத்து இருக்குது. நூன் ஃபதான்னா இந்த இடத்துல நூனை சுக்கூன் ஆக்கிடுவோம். அப்போது மதல் ஆரிதல் சுக்கூன் சட்டம். ஓகேவா? வலம் நகு நுத்இமுல் மிஸ்கீன். அடுத்தது 45வது ஆயத்தை பாருங்கள். வ குன்னா நஹூது மஅல் ஹாயிதீன்.
ஹாயிதீன். இதில் பாருங்கள் வா ஃபத்தாவா காஃப் தம்மா நூன் சுகூன் நூன் ஷத்தா இருக்குது குன் நூன் ஃபத்தா அலிஃப் மத்து நா வ குன்னா. இந்த நூனில் என்ன இருக்குது அக்மல் குன்னா கொடுத்து ஓதணும், நிறுத்தி வச்சு ஓதுங்கம்மா. வ குன்னா. அடுத்தது நூன் ஃபத்தானா ஹாதம்மா வாவ் சுகூன் ஹூ. இது ஹா அப்படிங்கிறது அதனல் ஹல்குலேருந்து வருது, மேல் தொண்டையிலேருந்து வருது. சரியா? இதில் வாவுல் மத்து இருக்குது நஹூ. அடுத்தது துவாது தொம்மா வு. துவாது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப ஹெவி லெட்டர், ஹேஃபத்துல் லிசான் எழுத்து, நாவின் ஓரப்பகுதி எழுத்து. ஓகே, ஸோ இதில் கவனம் வச்சுக்கோங்க. நஹூ து. ஓகே, அடுத்தது மீம் ஃபத்தாமா ஐன் ஃபத்தா ம, அதாவது ஐன் ஃபத்தா லாம் சுக்குன் ம அல் அப்படின்னு வரும். ம அல் நடுவில் இருக்கக்கூடிய ஹம்சத்துல் வசல் உச்சரிக்க மாட்டோம். அடுத்ததான் ஹா தொம்மா அலிஃப் மத்து ஹா இருக்குது. இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்த எழுத்து என்னன்னு பாருங்கள், ஹம்சா இருக்குது. அதனால் இங்கே என்ன சட்டம் வருது, மத்தல் வாஜிபல் முத்தசில் அப்படிங்கிற சட்டம் வருது. 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஹா இ. ஓகே, அடுத்ததான் பாது கெஸ்ரா யா சுக்கூன் தி. இது 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் ஃபத்தான்னா. இப்போ வக்ஃபு பண்ணால் என்ன பண்ணணும், நூனுக்கு சுக்கூனை மாற்றிடுவோம். அப்போது முதல் ஆறுதல் சுக்கூன் சட்டம். ஓகேவா? அப்போது எப்படி ஓதணும், வகுன்னா நஹூது மஅல் ஹாயிதீன். அடுத்தது 46வது பாருங்கள். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். வா ஃபத்தாவா காஃப் தம்மா நூன் ஷத்தா குன் நூன் ஃபத்தா அலிஃப் மத்து ந வகுன்னா. இது ஏற்கனவே பார்த்தாச்சு. அடுத்தது நுகذிபு நூன் ஃபத்தா நூ காஃப் ஃபத்தா ஜால் ஷத்தா கஸ். ஓகே, ஜால் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியும். இது தரஃபுல் லிசான் நுனி நாவு எழுத்து. நுனி நாவு மேல் பற்களுக்கு கீழே வச்சு சொல்லணும். நுகவி. ஓகே, பாதம்மா பு நுகவிபு. அடுத்தது பா கெஸ்ரா பி யா ஃபத்தா வாவ் சுக்கூன் யவ். இது வாவு லீன். இது பி யவ் மீம் கெஸ்ரா மீ. மீம் கெஸ்ரா இந்த தால் ஷத்தாவோட இணைஞ்சிரும். ஓகே, மீம் கெஸ்ரா தால் ஷத்தா மித் தால் கெஸ்ரா யாவுல் மத்து தி 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் கெஸ்ரா நீ. இப்போது இதை நம்ம வக்ஃபு பண்ணும்போது நூன் என்ன ஆகிடும், சுக்குனா மாறிக்கும். அப்போது நூன் கெஸ்ரா நூன் சுக்குனா போட்டுருவோம். அப்போது முதல் ஆறுதல் சுக்குன் சட்டம். வகுன்னா நுகذிபு பியௌமித்தீன். அடுத்தது 47வது ஆயத்து. ஹத்தா அதானல் யகீன். ஹ ஃபத்ஹா தா ஷத்தா ஹத் தா ஃபத்ஹா அலிஃப் சகீரா த ஹத்த. இதில் பாருங்கள், இந்த அலிஃப் மத்துக்கு அடுத்தது என்ன வந்திருக்குது, ஹம்சா இருக்குது. ஓகேவா? அடுத்த வார்த்தையினுடைய முதல் எழுத்து ஹம்சாவா, அதனால் முதல்ல ஜாயிசல் முன்ஃபசில் அப்படிங்கிற சட்டம் வரும். 4 இல்லைனா 5 ஹரக்கத்தை நீட்டணும். ஹத்தா அப்படி நீட்டுங்க. அடுத்தது ஹம்சா ஃபத்தா அ தா ஃபத்தா அலிஃப் சகீரா த 2 ஹரக்கத்தை நீட்டணும். அ த நூன் ஃபத்தா லாம் சுக்குனோட இணைஞ்சிரும். அதானல். ஓகே, இதில் உள்ள அலிஃப் மத்து வீழ்த்தப்பட்டுரும். அதானல். அடுத்தது யா ஃபத்தா யா காஃப் கெசரா யாவுல் மத்து கீ 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். நூன் தொம்மா நூ யகீனு. இப்போது நூனுக்கு என்ன பண்ணுவோம், வக்ஃபு பண்ணால் சுக்குனை மாற்றிடுவோம். அப்போது முதல் ஆறுதல் சுக்குன் சட்டம். இப்போ எப்படி ஓதணும், ஹத்தா அதானல் யகீன். அடுத்தது 48 பாருங்கள். ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன். ஃபா ஃபத்தா ஃபா மீம் ஃபத்தா அலிஃப் மத்து மா 2 ஹரக்கத்தை நீட்டுறோம். அடுத்தது த ஃபத்தா நூன் சுக்குன் தன். அடுத்த எழுத்து பாருங்கள், ஃப வந்திருக்குது. நூன் சாக்கினக்கு அடுத்ததாக ஃப வந்துருந்துச்சுன்னா என்ன பண்ணணும், இது இஹ்ஃபா பண்ணணும், மறைச்சு ஒன்றா செஞ்சு ஓதணும். தன் ஃப. ஓகே, அடுத்தது ஐன் தொம்மா அவு ஹ தொம்மா மீம் சுக்குன் ஹும் தன் ஃப ஹும். இப்போ மீம் சாக்கினாக்கு அடுத்ததான் ஷீன் வந்திருக்குது. அப்போ இங்கே என்ன சட்டம், இது ஹா ஷஃபவி. ஓகேவா? அப்போது ஷீன் ஃபத்ஹா ஷ ஃப ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஃப 2 ஹரக்கத்தை நீட்டணும். ஷஃப ஐன் ஃபத்ஹா அ ஷஃபா அ த தொம்மா ஷீன் ஷத்தா துஷ் ஷீன் ஃபத்ஹா அலிஃப் சகீரா ஷ ஷஃபா துஷ் ஷாஃபி. ஓகே, ஃப கெஸ்ரா ஃபி ஐன் கெஸ்ரா யாவுல் மத்து ஐ நூன் ஃபத்ஹா ந. இப்போது இங்கே யாவுல் மத்து இருக்குது, அடுத்தது நூன் ஃபத்தா இருக்குது. இப்போ இங்கே என்ன பண்ணுவோம், வக்ஃபு பண்ணும்போது நூனை சுக்குனாக்கிடுவோம். அப்போது மத்தல் ஆரிதல் சுக்குன் சட்டம். அப்போ என்ன பண்ணணும், 4 இல்லைனா 6 ஹரக்கத்து வரைக்கும் நீட்டி ஓதலாம். ஓகேவா? அப்போ இதை எப்படி ஓதணும், ஃபமா தன்ஃபஉஹும் ஷஃபாஅத்துஷ் ஷாஃபிஈன். அல்ஹம்துலில்லாஹ். இந்த மாதிரி தான் நம்ம தஜ்வீத் சட்டங்களை உணர்ந்து ஓதுவோம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. பாரக்கல்லாஹு ஃபீக்கும்.